Oh, gloria sea su nombre, Él es mi todo aquí. கீர்த்தி ஆண்டவருக்கு, கீர்த்தி சர்வ வல்லமை உள்ளவருக்கு, எங்கள் ராஜாவுக்கும் எங்கள் இரட்சகருக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் அமரலாம், உங்களுக்கான இடங்களில் அமரலாம். இன்று நாம் பைபிளை திறந்து நோக்கி இறைவனிடம் எப்படி பிரார்த்திக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வோம். பிரார்த்தனை செய்வது இறைவனுடன் பேசுவது அல்லது உரையாடுவது போன்றது. கடந்த பாடங்களில் தேவனை புகழ்வது பற்றியதை நாம் கற்றுக்கொண்டோம். ஆனால் இப்போது நாம் தேவனை எப்படி பிரார்த்திக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கிறோம். பிரார்த்தனை செய்வது குறிப்பாக நம்முடைய பிரச்சனைகள், தேவைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் அல்லது நோய்கள் எதுவாக இருந்தாலும் தேவனிடம் பேசுவது ஆகும். நீங்கள் தேவனிடம் உரையாட வேண்டும் மற்றும் நம்புங்கள், தேவன் உங்களை கேட்டு உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பார். ஒருவருக்கு நான் எப்படி பிரார்த்திக்க வேண்டும் என்பதை தெரியவில்லை என்று தோன்றினால், இன்று நாம் சில பைபிள் எடுத்துக்காட்டுகளை பார்த்து பைபிளில் உள்ள சில முக்கிய பாத்திரங்கள் எப்படி பிரார்த்தித்தார்கள் என்பதை கற்றுக்கொள்கிறோம். ஒவ்வொரு முறையும் நாம் ஒரே தேவையோ அல்லது ஒரே வேண்டுதலோ இருக்காது. நம் வாழ்க்கையில் பல்வேறு சூழ்நிலைகள் உருவாகின்றன. அதனால் பிரார்த்தனை அவசியமாகிறது. உதாரணமாக, யாராவது நீங்கள் மீது மந்திரவாதம் அல்லது பூஜை செய்துள்ளார்கள் என்று நினைத்தால் அதை சமாளிக்க தேவனிடம் பிரார்த்திக்க வேண்டும். நீங்கள் தேவனிடம் கூறுங்கள், கர்த்தரே, எனக்கு மந்திரவாதம் செய்துள்ளனர் என்று உணர்கிறேன். என்னை வதைக்கும் இந்த தீய ஆவிகளிடமிருந்து என்னை விடுவிக்கவும், என்னை நோயிலிருந்து குணமாக்கவும். தேவனே, இந்த மந்திரவாதத்தை நீக்கவும். இது ஒரு சிறப்பான தேவைக்கு பிரார்த்தனை செய்வதாகவும். மற்றொரு உதாரணமாக, நீங்கள் ஒரு தொழில் செய்ய நினைக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் சந்தேகம் அல்லது பயம் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் பிரார்த்திக்கலாம். கர்த்தரே, நான் இந்த தொழிலை செய்ய எண்ணுகிறேன், ஆனால் எனது பணத்தை இழந்துவிடுமோ என்று பயமாக இருக்கிறது. இது ஒரு பெரிய முதலீடு. தேவனே, என்னை வழிநடத்தவும். நான் இந்த தொழிலை செய்யலாமா அல்லது செய்யக்கூடாதா என்பதை தெளிவாக காட்டவும். என்னை வெற்றி பெறச் செய்யவும். இந்த வகையான தேவைகளுக்காகவே பிரார்த்தனை இருக்கிறது என்பதை காணலாம். அப்போது நீங்கள் கூறுகிறீர்கள், எனக்கு பிரார்த்தனை செய்வது தெரியாது. ஆம், ஒவ்வொரு தேவைக்கும், ஒவ்வொரு தருணத்திற்கும், ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் தேவனை முன்னிலையில் கொண்டு சொல்ல வேண்டிய குறிப்பிட்ட வார்த்தைகள் இருக்கின்றன. ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்கும் மற்றும் அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்யப் போகிறார்கள். மேலும் அந்த அறுவை சிகிச்சை மிகவும் அபாயகரமானது என்று மருத்துவர் கூறுகிறார். இந்த அறுவை சிகிச்சை மிகவும் ஆபத்தானது. நீங்கள் அறுவை சிகிச்சை அறையிலேயே உயிரிழக்கலாம் என அப்போது நீங்கள் மண்டியிட்டு சொல்லுங்கள், கர்த்தரே, எனக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்ய இருக்கிறார்கள். என் உடலின் ஒரு உறுப்பில் பிரச்சனை உள்ளது. இது ஆபத்தானது, மிகவும் அபாயகரமானது என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் என் உயிர் உம்முடைய கைகளில் உள்ளது கர்த்தரே. எனவே நீங்களே எனக்கு உதவுவீர்கள் மற்றும் நீங்களே மருத்துவர்களின் கைகளை வழிநடத்துவீர்கள். அவர்கள் என்னை அறுவை சிகிச்சை செய்யும்போது உங்களே அதை செய்வீர்கள். அனைத்தும் நன்றாக நடக்க என் கடவுளே, நான் உம்மிடம் வேண்டுகிறேன், உம்மிடம் சொல்கிறேன். பிதாவே, உம்முடைய பிள்ளையான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இதுவே பிரார்த்தனை. இதுவே பிரார்த்திக்க வேண்டும் என்பதன் அர்த்தம். நாம் நம்ப வேண்டும். தேவன் நம்மை கேட்கிறார், நமக்கு பதிலளிப்பார், நமது ஆசைகளையும் நமது விருப்பங்களையும் நிறைவேற்றுவார். இதுவே பிரார்த்தனை. அதனால் இங்கே நாம் சில பைபிள் பாத்திரங்களின் பிரார்த்தனைகளை படிக்கப் போகிறோம் மற்றும் அவர்கள் பிரார்த்திக்க எந்த காரணத்தை வைத்திருந்தார்கள் என்பதையும் பார்க்கிறோம். அவர்கள் செய்த பிரார்த்தனைகள் நிச்சயமாக அந்த விஷயங்கள், அந்த பிரச்சினைகள் இன்றைக்கு நம்மால் அனுபவிக்கப்படுவதில்லை. ஆனால் நாம் தேவனை எப்படி பிரார்த்திக்க வேண்டும் என்பதை கற்க இந்த எடுத்துக்காட்டுகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் தேவனுடைய மனதை உணர்ச்சி பூர்வமாக கவரவும், நாம் என்னை கேட்டு பதிலளிக்கவும் உதவும். ஆகவே நாம் எக்ஸோடஸ் 32:1 திறந்து பார்ப்போம். எக்ஸோடஸ் 32:11 இவ்வாறு கூறுகிறது. இங்கே எக்ஸோடஸ் 32 நமக்கு மோசே கிடைக்கிறார்.
அவர் சினாய் மலைக்குப் போய் தேவனுடன் பேசுகிறார். ஆண்டவர் மோசேக்கு சட்டக்கற்களை அழிக்கச் சொல்லுகிறார். ஆனால் மோசே அங்கு சினாயில் 40 நாட்கள் மற்றும் 40 இரவுகள் தேவனுடன் பேசிக் கொண்டிருக்கும்போது கீழே மக்கள் ஒரு காளையை வணங்கிக் கொண்டிருந்தனர். அவர்கள் ஒரு பொன் காளையை உருவாக்கி அதை தெய்வமாக்கி வணங்கினர். தேவன் மோசேவை நோக்கி, மோசே, கீழே செல், அவசரமாக செல். பாரு, மக்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் ஒரு காளையை வணங்குகிறார்கள். நான் கோபமாக இருக்கிறேன். நான் அவர்களை அழித்து விடுவேன். அவர்களை பூமியின் முகத்திலிருந்து அழித்து விடுவேன் என்கிறார் மோசே. சினாயிலிருந்து கீழே இறங்குகிறார். மேலும் அந்த காளையை வணங்கிக் கொண்டிருந்த மக்களை அவர் காண்கிறார். அவர்கள் அதற்காக ஒரு யாக வேதியை அமைத்து அதை வணங்கி பெருமைப்படுத்தினர். ஆண்டவர் கோபமாகி, நான் அவர்களை அழித்து விடுவேன், இந்த மக்களுடன் தொடர விரும்பவில்லை என்கிறார். மேலும் இங்கே வேதாகமத்தின் 2வது அத்தியாயத்தின் 10ஆம் வசனத்தில் கர்த்தர் இவ்வாறு கூறுகிறார், எனவே என் கோபத்தால் அவர்களை அழிப்பேன், பின் உன் மூலமாக ஒரு பெரிய ஜனத்தை உருவாக்குவேன் என்றார். அவர் மோசேவிற்கு சொல்கிறார். மோசே பெருமையாகி, ஆமாம், கர்த்தர் நம்மை அனைவரையும் அழித்து விடுவார், ஆனால் என்னை தேர்ந்தெடுப்பார் மற்றும் என்னிடமிருந்து ஒரு பெரிய ஜனங்களை உருவாக்குவார் என்று கூறியிருக்க முடியும். ஆனால் இல்லை, மோசே தனது ஆட்களை நேசித்தார். மோசே தனது மக்களை நேசித்தார். அவர் அவர்களை நேசித்தார். அவர்கள் அவரது பிள்ளர்கள். அவர்கள் அவரது கூட்டத்தின் ஆட்கள். அவர்களை எகிப்து நாட்டிலிருந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர் வெளியே கொண்டு வந்தார். அவர்களை அவர் வெளிச்சம் பார்த்தவர். எனவே அவர் அவர்களை நேசித்தார். ஆனால் மோசேக்கு அவர்கள் இந்த காளையை வணங்கி தேவனை கோபப்படுத்துவது மிகவும் வேதனை அளித்தது. இதற்கிடையில் தேவன், நான் உன்னிடமிருந்து ஒரு பெரிய ஜாதியை உருவாக்குவேன் என்று சொன்னார். அப்பொழுது மோசே தேவனிடம் பதிலளித்து கூறுகிறார். ஆனால் மோசே தேவனாகிய கர்த்தரை மிகவும் கெஞ்சி மோசே தொழுகை செய்து அவன் தொழுகையில் சொன்னது, புதியவர்களுக்கும் சமீபத்தில் சேர்ந்தவர்களுக்கும் நினைவூட்டுவது அவசியம். யெகோவா என்ற சொல் எபிரேய மொழியில் உள்ளதாகவும் மற்றும் அது நமது தமிழ் மொழியில் தேவன் என்று பொருள் பெறுகிறது. அதனால் மோசே கூறுகிறார், கர்த்தாவே, உமது கோபத்தால் உமது ஜனங்களை அழித்து விடாதேயும். உமது மிகுந்த ஆற்றலினாலும் வல்லமையாலும் நீர் இந்த ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தீர். ஏன் ஆண்டவரே, ஏன் அவர்கள் மீது கோபம் கொதிக்கப் போகிறது? எகிப்தியர்கள் இதைச் சொல்லப் போகிறார்கள், ஆண்டவரே என்று அவர் 12ஆம் வசனத்தில் சொல்கிறார். ஆனால் நீர் உமது ஜனங்களை அழித்துவிட்டால் எகிப்தியர்கள் கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு தீமை செய்ய திட்டமிட்டார். எனவே அவர்களை எகிப்திலிருந்து அழைத்துச் சென்றார். அவர்களை மலைகளில் கொல்ல விரும்பினார். அவர்களை பூமியிலிருந்து நிர்மூலமாக்க எண்ணினார் என்று சொல்வார்கள். எனவே உமது ஜனங்களிடம் கோபம் கொள்ளாதிரும். உமது எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும். உமது ஜனங்களை அழித்து விடாதிரும். அப்போது மோசே கூறுகிறார், அதுதான் எகிப்தியர் கர்த்தரே கூறுவார்கள், நான் அவர்களை வெளிச்சம் பார்த்தது அவர்களை இங்கு பாலைவனத்தில் கொன்று அவர்கள் ஒரு மக்களாக மறைந்து போகும்படி செய்யவே என்று. கர்த்தரே, அது நடக்கக்கூடாது. நீர் அவர்களிடம் கோபப்படக்கூடாது. அவர்களை மன்னிக்க வேண்டும். கர்த்தரே, அவர்களை மன்னியுங்கள். நான் அவர்களிடம் பேசுவேன், அவர்களை கற்பிப்பேன், அவர்களை திருத்துவேன். அவர்கள் உம்மிடம் மன்னிப்பு கேட்கவும் மனந்திரும்பவும் செய்யவும். நான் ஒரு பேகன் மக்களின் விமர்சனத்தையும் நிந்தனையையும் நாங்கள் சந்திக்க விரும்பவில்லை. உம்மை அறியாத ஒரு நாட்டின் மக்கள் நம்மை கிண்டல் செய்யவும் விரும்பவில்லை. அவர்கள் கூறுவார்கள், நீர் நம்மை அந்த நாட்டிலிருந்து அல்லது அந்த நகரத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து பாலைவனத்தில் செத்துப்போகச் செய்தீர்கள். இதுவே மோசே கூறிய வார்த்தைகள். மேலும் அவர் கூறுகிறார், எனவே உமது ஜனங்களிடம் கோபம் கொள்ளாதிரும். உமது எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும். அது செய்யாதே கர்த்தரே. நீர் ஆபிரகாமுக்கு உமது வாக்களங்களைச் செய்ததை நினைவில் கொள்ளுங்கள். நீர் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் பேசினதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்களிடம் நீர் ஒரு மக்களை எழுப்புவேன் என்று கூறினீர்கள். கர்த்தரே, அதை நினைவில் கொள்ளுங்கள். இது செய்யாதே கர்த்தரே. இதோ அந்த தருணத்தில் மோசே செய்த பிரார்த்தனையை பாருங்கள்.
அப்பொழுது மோசே தேவனிடம், எங்கள் நோய்களை பாருங்கள், எங்களை குணமாக்குங்கள் என்று கேட்டுக்கொள்ளவில்லை. அல்லது எங்கள் தேவைகளையும் உணவின் பற்றாக்குறையையும் பாருங்கள், எங்களுக்கு உணவளிக்கவும் என்று கேட்கவில்லை. அல்லது எங்கள் துன்பங்களையும் துரத்தல்களையும் பாருங்கள் என்றும் கேட்டுக்கொள்ளவில்லை. அவர் அவற்றுக்காக பிரார்த்திக்கவில்லை. அவர் தேவனிடம் பிரார்த்தித்தது அவர்களை சுட்டிக்காட்டிய காரணத்திற்காக. தேவன் இந்த காலை வழிபாட்டின் காரணமாக மக்களிடம் கோபமாக இருந்தார் மற்றும் அவர்களை அழிக்க முடிவு செய்தார். ஆனால் மோசே கூறினார், இல்லை கர்த்தரே. மோசே தேவனிடம் ஒரு காரணத்தை முன்வைத்தார். மோசே தேவனிடம் கூறிய காரணம் என்னவாக இருந்தது? அவர் தேவனை நம்பிக்கை கொள்ளச் செய்தார். தேவனுடைய மனதை உணர்ச்சி வசப்பட்டபடி திருப்பச் செய்தார். தேவனின் உணர்ச்சிகரமான பகுதியை தொடுவதற்காக கூறிய காரணம். எகிப்தியர் என்ன கூறுவார்கள் கர்த்தரே? அவர்கள் என்ன பேசுவார்கள்? அவர்கள் கூறுவார்கள், அந்த மக்கள் உம்முடையவர்கள் இல்லை. நீர் மோசேயுடன் சேர்ந்து அவர்களை வனாந்தரத்தில் அழிக்க அழைத்துச் சென்றீர்கள். அவர்களை வாழக்கச் செய்ய முடியவில்லை என்று. அதுதான் அவர்கள் கூறுவார்கள் கர்த்தரே. இது தேவனுடைய மனதை உணர்ச்சி வசப்படுத்துவதற்கான ஒரு காரணமாக இருந்தது. மேலும் மோசே இன்னொரு காரணமாக, கர்த்தரே, ஆபிரகாமுக்கு நீர் அளித்த வாக்களங்களையும் உம்முடைய சத்தியத்தையும் நினைவில் கொள்ளுங்கள் என்று கூறினார். அப்போது தேவன் மனதை மாற்றிக்கொண்டு, சரி மோசே, உம்முடைய வார்த்தைகளும் காரணங்களும் என்னை நம்ப வைத்துவிட்டது. நான் இந்த மக்களை அழிக்க மாட்டேன். அவர்கள் தொடரட்டும், அவர்கள் முன்னேறட்டும் என்றார். உங்களுக்கு இது அழகாகத் தோன்றவில்லை என நினைக்கிறீர்களா சகோதரர்களே? இது மிக அழகானது. தேவனை நோக்கி பிரார்த்திக்க வேண்டும். பிரார்த்தனை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். பிரார்த்தனை எப்படி செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் கர்த்தருக்கு காரணங்களை முன்வைக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். காரணங்கள் என்பது கர்த்தரின் இதயத்தை உணர்ச்சி வசப்படுத்துவது என்ற பொருளும் கொண்டுள்ளது. ஏனெனில் நமக்கு தேவனிடமிருந்து வாக்குறுதிகள் இருக்கக்கூடும். நமக்கு பிழைகள், பலவீனங்கள், தோல்விகள் அல்லது நாம் வாழ்க்கையில் செய்த பல தவறுகள் இருக்கக்கூடும். சில நேரங்களில் நாம் கர்த்தரிடம் அதை அனைத்தையும் கூறுகிறோம் மற்றும் அவருக்கு காரணங்களை முன்வைக்கிறோம். அவற்றால் அவர் நம்மை கேட்கத்தக்கவராக இருப்பார். மோசே கூறிய காரணங்கள் என்ன அருமையானவை என்பதை இங்கே பார்க்கலாம். எக்ஸோடஸுக்குப் பிறகு நாம் டெவிடரானமிக்கு செல்வோம். டெவிடரானமி 3வது அத்தியாயத்தில் 29வது வசனத்தில் நாம் இன்னொரு பிரார்த்தனையை காண்கிறோம். மோசே பாலைவனத்தில் இருந்தபோது அவர்கள் 40 ஆண்டுகள் இருந்தனர். அந்த 40 ஆண்டுகளில் மக்கள் மிகவும் கடவுளுக்கு எதிரானவர்களாகவும் துயரமானவர்களாகவும் இருந்தனர். அவர்கள் தேவனை மிக அதிகமாக அவமதித்தனர், முணுமுணுத்தனர், அதிருப்தியடைந்தனர், கிளர்ச்சிக்காரர்களாகவும் ஞானமற்றவர்களாகவும் கீழ்ப்படிதலின்றி இருந்தனர். மோசே மிகவும் கோபம் கொண்டிருந்தார். மேலும் ஒரு தருணத்தில் மோசே மக்களிடம் மிகவும் கோபம் கொண்டிருந்தார். மக்கள் மோசேவை பாவம் செய்யச் செய்தார்கள். அவர்கள் மோசேவை கர்த்தரின் முன்னிலையில் பாவம் செய்யச் செய்தார்கள். கர்த்தர் ஒரு அதிசயத்தைச் செய்யப் போவதாகவும் பாலைவனத்தில் கல்லிலிருந்து தண்ணீர் கொடுப்பார் என்று கூறியபோது கர்த்தர் மோசேவை மக்களிடம் உத்தரவிடச் சொன்னார். அவர்கள் அந்த நாளில் தங்களை பரிசுத்தப்படுத்தவும் கர்த்தர் செய்யப்போகும் அதிசயத்தை பார்க்க தயாராக இருக்கவும். ஆனால் மக்களின் கீழ்ப்படிதலினால் மோசே கோபமடைந்தார். அந்த கோபத்தால் அவர் மக்களை தயாராக இருக்கச் செய்வதை மறந்துவிட்டார். அந்த நாளில் அதிசயம் நடந்தது. ஆனால் மக்கள் பரிசுத்தமாகவும் தேவனின் ஆசீர்வாதத்தை பெற தயாராகவும் இருக்கவில்லை. இதனால் கர்த்தர் மோசே மீது கோபமடைந்தார். கர்த்தர் மோசேக்கு கூறியதின்படி அவர் மக்களுடன் பாலைவனத்திலிருந்து வெளியேறி கானான் தேசத்திற்குள் செல்லப்போவதாக இருந்தார். ஆனால் மோசே செய்த இந்த தவறின் காரணமாக, அதாவது மக்களை பரிசுத்தப்படுத்தச் சொல்லத் தவறியது மற்றும் அவர்கள் அந்த நாளில் தேவனை மாட்சிமைப்படுத்தவும் கௌரவிக்கவும் தயார் செய்யவில்லை என்பதற்காக கர்த்தர் மோசே மீது கோபமடைந்தார். மோசே அதை செய்ய மறந்துவிட்டார். அதிசயம் எளிதாக நடந்தது. அதுதான் மோசே செய்த பாவம்.
இதற்காக கர்த்தர் அவரை தண்டித்தார். கர்த்தர் மோசேவிடம் கூறினார், நீ கானான் தேசத்திற்குள் செல்ல மாட்டாய், நான் உனக்கு அதை தொலைவில் இருந்து காட்டுவேன். ஒரு உயரமான மலைக்குச் சென்று அங்கிருந்து கானான் தேசத்தை பாருங்கள். அங்குதான் நான் மக்களை அழைத்துச் செல்லப் போகிறேன். ஆனால் நீ உள் செல்ல மாட்டாய், ஏனெனில் நான் கல்லிலிருந்து தண்ணீரை வெளிப்படுத்திய நாளில் என்னை பரிசுத்தப்படுத்தவில்லை. அதனால் இது மோசேவுக்கு கிடைத்த தண்டனை. 23வது வசனத்தில் மோசே கர்த்தரிடம் கூறும் பிரார்த்தனையை நாம் காண்கிறோம். அதில் கர்த்தர் அவரிடம் அவர் உள்ளே செல்ல மாட்டார் என்று கூறிய பிறகு மோசே கூறுகிறார், பின் எனக்கென்று சிறப்பாக ஏதேனும் செய்யுமாறு நான் கர்த்தரை வேண்டினேன். நான், கர்த்தராகிய என் ஆண்டவரே, நான் உமது அடிமை. நீர் செய்யப்போகும் அற்புதமும் வல்லமையுமான செயல்களின் ஒரு சிறு பகுதியை மட்டுமே எனக்கு காட்டியிருக்கிறீர் என்பதை நான் அறிவேன். நீர் செய்துள்ள மாபெரும் வல்லமை மிக்க செயல்களை செய்யத்தக்க வேறொரு தேவன் விண்ணுலகிலோ பூமியிலோ இல்லை. எந்த தெய்வம் இதை செய்கிறது? யாருமில்லை என்று மோசே கூறுகிறார். மற்றும் அவர் சொல்கிறார், தயவு செய்து என்னை யோர்தான் நதியை கடந்து சென்று அதன் மறுபுறமுள்ள நற்பகுதியை காணவிடும். அழகான மலைநாட்டினையும் லீபனோனையும் என்னை பார்க்கவிடும் என்று வேண்டினேன். அந்த நல்ல மலை என்பது எருசலேம் கட்டப்படவிருந்த அந்த இடத்தை குறிப்பதாகவும், அந்த பரிசுத்த மலை சியோன் மலை, அங்கே அந்த மலை மற்றும் லெபனான் என்று 20 வசனத்தில் கூறப்படுகின்றது. இது மோசேவின் பிரார்த்தனை. எனினும் தேவன் மோசே செய்த இந்த தவறை விடுவிக்க விரும்பவில்லை. மோசே அதற்காக பிரார்த்தித்தார். அவர் அந்த பிரச்சனைக்காக தேவனை நோக்கி கூறினார், ஆம் கர்த்தரே, சரி, நீர் எனக்கு கூறியுள்ளார், நான் கானான் தேசத்தில் செல்ல மாட்டேன். ஆனால் நான் உம்மிடம் ஒரு தாழ்மையான வேண்டுகோளை விடுக்கிறேன். கானான் தேசத்தை தொலைவில் இருந்து நான் காணலாம் என்று. தேவன் அதை அவர் செய்தார். அவர் மோசேவிடம் கூறினார், இந்த மலையில் ஏறி நின்று அங்கிருந்து அந்த தேசத்தை பாருங்கள். ஆனால் நீ உள் செல்ல மாட்டாய், ஆனால் அதை காண்பாய். மோசே அதற்கு நன்றி கூறினார். நன்றி கர்த்தரே, இதற்கு நான் திருப்தி அடைகிறேன். ஆனால் இங்கே ஒரு காரணம், ஒரு பிரார்த்தனை இருந்தது. ஆனால் தேவன் மிகவும் உறுதியாக இருந்தார். அதனால் மோசே அவர் விதித்த கட்டளையை மதித்தார். நீங்கள் பார்க்கிறீர்கள், நம்மால் இதுபோன்ற ஏதாவது நிகழ்ந்தால் நாம் தேவனிடம் கூறலாம், ஐயோ கர்த்தரே, இந்த தவறை மன்னிக்கவும், இந்த பிழையை மன்னித்து விடுங்கள், என்னை இந்த இடத்துக்கு அனுப்பிவிடுங்கள் என. ஆனால் மாற்றாக நான் கூறுவேன், கர்த்தரே, நீர் என்னை தண்டிக்கிறீர்கள் என நான் உணர்கிறேன். ஏனெனில் நான் விஷயங்களை சரியாக செய்யவில்லை மற்றும் இதற்காக நீர் என்னை அனுமதிக்கவில்லை அல்லது அந்த இடத்தை அடையவிடவில்லை. எனவே குறைந்தபட்சம் நான் தொலைவில் இருந்து அதனை காண அனுமதிக்கவும் கர்த்தரே. ஆனால் நான் இனி தேவனை தொடர்ந்து என்னை மன்னிக்கவும் அந்த தண்டனையை மறைக்கவும் எனக் கேட்டுக்கொள்ள மாட்டேன். பதிலாக நான் தண்டனையை மதித்து கர்த்தரிடம் கூறுவேன், சரி கர்த்தரே, உம்முடைய சித்தமே நடக்கட்டும். கர்த்தரே, உம்முடைய சித்தமே நிறைவேறட்டும். ஆனால் நான் உம்மிடம் ஒரே ஒரு வேண்டுகோளை விடுகிறேன். என்னை உம்முடைய கைகளில் இருந்து எப்போதும் விலக்காதீர்கள். என்னை ஒருபோதும் விட்டு விடாதீர்கள். என்னை ஒருபோதும் பராமரிக்காமல் இருக்காதீர்கள். என்னை ஒருபோதும் ஒதுக்கி விடாதீர்கள். எப்போதும் என்னுடன் இருக்க வேண்டும். இதைத்தான் நான் உம்மிடம் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தரே, என்னை ஒருபோதும் விட்டு விடாதீர்கள். இதுதான் காரணங்கள். மேலும் இதுதான் தேவனை நோக்கி பிரார்த்தனை செய்வது. நாம் தொடர்கிறோம் முதல் இராஜாக்கள் புஸ்தகத்தில். முதல் இராஜாக்கள் 8ஆம் அத்தியாயம் 23ஆம் வசனம். இங்கே சாலமோனின் பிரார்த்தனையை நாம் காண்கிறோம். சாலமோனின் பிரார்த்தனை. சாலமோன் எப்பொழுது ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை கட்டினாரோ அப்பொழுது இங்கேயே எருசலேமில் அந்த ஆலயத்தை உருவாக்கினார். அது ஒரு மெய்சிலிருக்கும் ஆலயமாக இருந்தது. செல்வம் நிறைந்ததாய், அழகானதாய், துல்லியமாக முடிக்கப்பட்ட ஒவ்வொரு விபரங்களோடும். அதில் சிறந்த மரங்கள், சிறந்த துணிகள், சிறந்த லினன், மிகச்சிறந்த இரத்தினங்கள், மிகச்சிறந்த தங்கம், வெள்ளியெல்லாம் பயன்படுத்தப்பட்டது. அந்த ஆலயத்திற்காக அதை கட்டவும் அலங்கரிக்கவும்
அனைத்தும் சிறந்ததாய் இருந்தது. அதில் அங்கிருந்த பெரிய செல்வமும் சேர்க்கப்பட்டது. அந்த ஆலயத்தை உலகின் பல பகுதிகளில் இருந்தும் பல நாடுகளில் இருந்தும் மக்கள் பார்க்க வருவதாக கூறப்பட்டது. இஸ்ரவேலின் மக்கள் கர்த்தரின் அனுமதியால் கட்டிய அந்த ஆலயத்தை காண சாலோமோனின் ஆலயத்திற்கு பலர் எருசலேமுக்கு பயணம் செய்தார்கள். சாலோமோன் அந்த மேய்ச்சலிருக்கும் ஆலயத்தை கட்டினாரும் ஆலயத்தை அர்ப்பணித்த நாளில் சாலோமோன் பல பலிகளை அர்ப்பணித்து ஆலய அர்ப்பணத்தை செய்தார். அங்கு ஒரு பெரிய திருவிழா நடந்தது. மேலும் அந்த திருவிழா 7 நாட்கள் நீடித்தது. ஆனால் இன்றைய சில திருவிழாக்களிலிருந்து இது முற்றிலும் மாறுபட்டது. இவை மதுபான விழாக்களாகவோ ஆடல் விழாக்களாகவோ பாவம் நிறைந்தவையாகவோ அல்லது காம விளையாட்டுகளாகவோ இல்லை. அவை தேவனை புகழும் திருவிழாக்களாக இருந்தன. தேவனை புகழ்ந்து பாடல் பாடவும் அவரை மாட்சிமைப்படுத்தவும் அவரை கௌரவிக்கவும் இந்த விழாக்கள் நடத்தப்பட்டன. உணவு பானம் இருந்தாலும் மக்கள் தேவனை துதிப்பதற்காகவே இருந்தனர். அந்த விழாவில் அந்த ஆலயத்தை அர்ப்பணித்த விழாவின் போது அவர்கள் 7 நாட்கள் இருந்தனர். அந்த அளவிற்கு அந்த ஆலயத்தில் கர்த்தரின் சதா சந்நிதி இறங்கி வந்தது. மேலும் கர்த்தரின் மகிமை அந்த ஆலயத்தில் வெளிப்பட்டதென்று கூறப்படுகிறது. ஆகவே சாலமோன் ஆலயத்தின் திறப்பு நாளில் ஒரு பிரார்த்தனையைச் செய்தார். அந்த ஆலயத்தை ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கவும் அதை அவருக்கே ஒப்படைக்கவும். அந்த நாள் பிரார்த்தனையின் ஒரு குறிப்பிட்ட காரணம் இருந்தது. அந்த காரணம் ஆலயத்தை கட்டுவதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது. பல ஆண்டுகளாக கட்டப்பட்ட அந்த ஆலயத்திற்காகவும் கட்டுமானத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் கொடுக்கவும் அனுமதித்ததற்காகவும் மேலும் கட்டுமானம் முடிவுற்றதற்காகவும் நன்றி தெரிவிப்பது. அதைத் தொடர்ந்து திராவிக்கூடம் உள்ள ஆலயத்தில் இருந்துள்ள வசதியான இடத்தில் உடனடியாக நுழைய முடிந்ததற்காகவும் நன்றி தெரிவித்தார். இந்த காரணங்கள் சாலோமோனின் பிரார்த்தனையின் அடிப்படை உள்ளடக்கமாக இருந்தன. மேலும் ஆலயத்தை அர்ப்பணிக்க அவர் ஆண்டவரை நோக்கி பிரார்த்தித்தார். இப்போது நாம் பார்க்க போகிறோம் அந்த நாள் பிரார்த்தனையில் சாலோமோன் ஆண்டவருக்கு முன்பாக என்ன வார்த்தைகளையும் என்ன காரணங்களையும் முன்வைத்தார். அந்த பிரார்த்தனை எவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டது என்பதை பார்க்க 23வது வசனத்தில் இதோ கூறப்படுகிறது. அவன் தன் கைகளை விரித்து வானத்தை நோக்கி, இஸ்ரவேலரின் தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் உம்மைப் போன்று வேறு ஒரு தேவன் இல்லை. நீர் உம்முடைய ஜனங்களிடம் அன்பாயிருந்ததால் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டீர். அதனை காப்பாற்றினீர். உம்மை பின்பற்றுபவர்களிடம் கருணையோடும் உண்மையோடும் இருந்தீர். இந்த பிரார்த்தனையில் தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்தும் வார்த்தைகள் உள்ளன. 24வது வசனத்தில் கூறப்படுவதாவது, உமது சேவகனான என் தந்தை தாவீதிடம் ஒரு வாக்குறுதி தந்தீர். அதையும் காப்பாற்றினீர். உம்முடைய வாயாலே அந்த வாக்குறுதியை செய்தீர். அதை உண்மையாக்கிட உம்முடைய சொந்த பலத்தை பயன்படுத்தினீர். இந்த பிரார்த்தனை வார்த்தைகளை பாருங்கள். அவர் கூறுகிறார், உமக்கு உம்முடைய ஊழியக்காரரான என்னுடைய தந்தை தாவீதிற்கு நீர் வாக்களித்ததை நிறைவேற்றினீர். ஆனால் நாங்கள் பிரார்த்திக்கையில் அதே முறையில் பிரார்த்திக்க மாட்டோம். மாற்றமாக நன்றி கர்த்தரே, நீ எங்களுக்கு கூடம் கொடுத்தாய் என்று கூறுவோம். அதுவே போதும். ஆனால் பாருங்கள், அவர் அதை தெளிவுபடுத்துகிறார். அவர் கூறுகிறார், உம்முடைய ஊழியக்காரனான என் தந்தை தாவீதிடம் நீர் வாக்குறுதி கொடுத்தீர்கள். அவர் உமக்கு ஆலயம் கட்டமாட்டார், ஆனால் அவரது மகன் கட்டுவான் என்று கூறினீர். ஆகவே நான் அவரது மகனாகவும் இந்த ஆலயத்தை கட்டினேன். நன்றி கர்த்தரே. சரி, இப்பொழுது நாம் 25வது வசனத்துக்கு செல்கிறோம். இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தாவீதிற்கு தந்த மற்ற வாக்குறுதிகளையும் நிறைவேற்றும். நீர் உன் மகன்கள் உன்னைப் போலவே எனக்கு கவனமாக கீழ்ப்படிய வேண்டும். அவர்கள் அவ்வாறு செய்தால் பிறகு எப்பொழுதும் உன் குடும்பத்தில் உள்ளவர்களே இஸ்ரவேல் ஜனங்களை ஆள்வார்கள் என்று சொன்னீர். அதேதான் தேவன் தாவீதிடம் கூறியது. என் கற்பனைகளை நிறைவேற்றி என் முன்னிலையில் நடக்கிறவர்கள் உம்மை தொடர்ந்து அரசர்களாக இருக்க முடியும். அவர்கள் ஒரு மக்கள் சமூகத்தில் அல்லது ஒரு நாட்டில் ஆட்சி செய்ய முடியும். 26வது வசனத்தில்,
இஸ்ரவேலரின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் தந்தைக்களித்த வாக்குறுதியை காப்பாற்றும்படி மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். அதனால் நீங்கள் பிரார்த்தனையை பாருங்கள், அது ஒரு உரையாடல், அது தேவனிடம் பேசுவது போன்றது. அவர் கூறுகிறார், ஆகையால் இப்பொழுது யெகோவா, உம்முடைய ஊழியக்காரனான என் தந்தை தாவீதிடம் நீர் கூறிய வார்த்தை நிறைவேறட்டும் என்று 27வது வசனத்தில் கூறுகிறார். ஆனால் தேவனே, உண்மையில் நீர் இந்த பூமியில் எங்களோடு வாழ்கின்றீரா? வானங்களும் வானாதி வானங்களும் உமக்கு போதாதே? என்னால் கட்டப்பட்ட இந்த ஆலயம் எம்மாத்திரம்? பிரார்த்தனை செய்யும் விதத்தை பாருங்கள். அதே நேரத்தில் அவர் தேவனை மகிமைப்படுத்துகிறார். அவர் கூறுகிறார், கர்த்தரே, நான் கட்டியுள்ள இந்த வீட்டில் நீர் இருப்பது எப்படி சாத்தியமாகும்? ஏனெனில் வானங்களில் வானங்கள் கூட உம்மை அடக்க முடியாது. அதாவது முழு பிரபஞ்சமும் உம்மை அடக்க முடியாது, உம்மை தாங்க முடியாது. ஏனெனில் உமது மகிமை மிகவும் பெரியது. இது போன்ற சின்ன ஆலயம் எப்படி கூடும்? இவ்வாறு சாலமோன் கூறினார். அவர் நம்முடைய தேவனை உயர்த்தினார். பாருங்கள், இந்த பிரார்த்தனை வார்த்தைகள் நம்மை தேவனை புகழ்ந்து பிரார்த்திக்க கற்றுக் கொடுக்கின்றன. அவர் கூறுகிறார், ஆனால் என் ஜெபங்களையும், அதாவது யாரும் உம்மை அடக்க முடியாது. எனினும் நான் உம்மிடம் செய்யும் இந்த பிரார்த்தனையை நீர் கேட்கப் போவீர், அதை கவனிக்கப் போவீர். ஆனால் என் ஜெபங்களையும் வேண்டுகோள்களையும் தயவு செய்து கேளும். நான் உமது ஊழியன், நீர் எனது தேவனாகிய கர்த்தர், இன்று என் ஜெபத்தை கேட்டருளும். அவர் கூறுகிறார், கர்த்தரே, நான் விரும்புவது இதுதான். இப்பொழுது இருந்து உம்முடைய கண்கள் திறந்திருக்க வேண்டும். முன்பு நீர், அங்கே நான் மகிமைப்படுத்தப்படுவேன் என்றீர். இவ்வாலயத்தை இரவும் பகலும் கவனித்துக் கொள்ளும். இந்த ஆலயத்தில் நான் செய்யும் ஜெபங்களை கேட்டருளும். அதுதான் நான் விரும்புகிறேன். கர்த்தரே, நீர் நாங்கள் உம்முடைய முன்னிலையில் செய்யும் இந்த பிரார்த்தனையை கேட்க வேண்டும் என்று. 10வது வசனத்தில், கர்த்தாவே, நானும் இஸ்ரவேல் ஜனங்களும் இங்கே உம்மிடம் திரும்பி ஜெபிக்கிறோம். தயவு செய்து அந்த ஜெபங்களை கேளும். நீர் பரலோகத்தில் இருப்பதை அறிவோம். அங்கிருந்து எங்கள் ஜெபங்களைக் கேட்டு எங்களை மன்னியும். அதன் பின்பு அங்கிருந்து ஆரம்பித்து அவர்கள் அந்த நேரம் வரை செய்து வந்த பாவங்களையும் அடுத்ததாக செய்வார்கள் என்று இருக்கக்கூடிய பாவங்களையும் சாலமோன் பட்டியலிடத் தொடங்குகிறார். இந்த முழு அத்தியாயத்தில் அவர் அனைத்து பாவங்களையும் குறிப்பிடுகிறார். பின்னர் சாலமோன் கூறுகிறார், கர்த்தரே, அவர்கள் மனந்திரும்பி உம்மை நோக்கி பிரார்த்தித்து உம்மை நோக்கி அழைத்து உம்மிடம் மன்னிப்பு கேட்பார்களேனில், கர்த்தரே, நீர் வானத்தில் இருந்து கேட்டு அவர்களுக்கு மன்னிப்பு அளிப்பீராக. இதுவே நான் உம்மிடம் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தரே, இதுவே என் பிரார்த்தனை. நாம் இங்கே 40ஆம் வசனத்துக்கு செல்கிறோம். அதில் கூறப்படுவதாவது, உமது ஜனங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்வார்கள். நான் இதனை அறிவேன், ஏனென்றால் ஒவ்வொருவரும் பாவம் செய்கின்றனர். உமது ஜனங்களின் மேல் கோபமாக இருப்பீர். பகைவர்களால் தோற்கடிக்கப்படச் செய்வீர். பகைவர்கள் அவர்களை கைது செய்து தூர நாடுகளுக்கு கொண்டு போவார்கள். அங்கே உமது ஜனங்கள் நடந்தவற்றை நினைத்துப் பார்ப்பார்கள். தம் பாவங்களுக்காக வருந்தி உம்மிடம் ஜெபிப்பார்கள். பாவம் செய்து உமக்கு தவறு இழைத்துவிட்டோம் என்பார்கள். அவர்கள் தொலைவில் உள்ள அந்த நிலப்பகுதியில் இருப்பார்கள். அவர்களை அடிமைப்படுத்திய எதிரிகளின் நிலத்திலிருந்து முழு இருதயத்தோடும் ஆத்துமாவோடும் உம்மை நோக்கி திரும்பினாலும், அவர்களது முற்பிதாக்களுக்கு நீர் கொடுத்த நிலத்தை நோக்கி உம்மிடம் ஜெபித்தாலும், நீர் தேர்ந்தெடுத்த நகரத்தை நோக்கி திரும்பினாலும், நான் உமது நாமத்தால் கட்டியுள்ள ஆலயத்தை நோக்கி திரும்பினாலும், நீர் அவர்களது ஜெபங்களுக்கு பரலோகத்திலிருந்து செவிசாய்த்து உதவும். உமது ஜனங்களின் பாவங்களை மன்னியும். அவர்கள் உமக்கு எதிராக திரும்பியதற்கு மன்னித்துவிடும். பகைவர்கள் அவர்களிடம் இரக்கத்துடன் இருக்கச் செய்யும். அவர்கள் உம்முடைய ஜனங்கள் என்பதை மறவாதீர். அவர்களை எகிப்திலிருந்து மீட்டு வந்ததை நினைவு கூரும். சூடான அடுப்பிலிருந்து அவர்களை காப்பாற்றியதைப் போன்ற செயல் அது. தேவனாகிய கர்த்தாவே, என் ஜெபத்தையும் இஸ்ரவேல் ஜனங்களின் ஜெபங்களையும் கேளும். உதவி கேட்கும்போதெல்லாம் உதவும்.
நீர் அவர்களை உலகிலுள்ள அனைத்து ஜனங்களிடமிருந்தும் தேர்ந்தெடுத்தீர். உமது வேலையால் மோசே மூலம் எங்கள் முற்பிதாக்களை எகிப்திற்கு வெளியே கொண்டு வந்தபோது நீர் அதை வெளிப்படுத்தினீர் என்றான். இவை காரணங்கள். இங்கே சாலமோன் தேவனை நோக்கி கூறுகிறார். காரணங்களை முன்வைத்து கர்த்தரை நம்ப வைக்க முயற்சிக்கிறார். தேவன் சாலமோனிடம், சாலமோனே, நீ கேட்டது சரி, அதை நான் செய்வேன். அவர்கள் பாவம் செய்வார்கள், பின்னர் மன்னிப்பு கேட்பார்கள், அப்போது நான் அவர்களுக்கு மன்னிப்பேன் என்று கூற வேண்டும் என்பதே சாலமோனின் நோக்கம். இதற்காகவே சாலமோன் காரணங்களை முன்வைத்து கர்த்தரை நம்ப வைத்தார். தேவன் சாலமோனிடம் கூறுகிறார், என் கற்பனைகளை நிறைவேற்றும் அனைவருக்கும், என் வழிகளில் நடக்கும் அனைவருக்கும் அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், அவர்களை மன்னிப்பேன், அவர்களுடன் நான் இருப்பேன். மேலும் காரணமாக அவர் கூறுகிறார், நீர் அவர்களை உலகிலுள்ள அனைத்து ஜனங்களிடமிருந்தும் தேர்ந்தெடுத்தீர். உமது வேலையால் மோசே மூலம் எங்கள் முற்பிதாக்களை எகிப்திற்கு வெளியே கொண்டு வந்தபோது நீர் அதை வெளிப்படுத்தினீர் என்றான். அந்த பிரார்த்தனை தொடர்ந்து நடந்தது. சாலமோன் தேவனை நோக்கி காரணங்களை முன்வைத்தபடி பிரார்த்தித்தார். ஆனால் இறுதியில் தேவன் அவரிடம் கூறினார், அவர் கருணை காட்டுவார். ஆனால் உண்மையாகவே கர்த்தரின் கற்பனைகளை பின்பற்றி கீழ்ப்படியும் அவர்களிடமே அது இருக்கும். அவர்களை ஆசீர்வதிப்பார், அவர்களை மன்னிப்பார், மேலும் அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை அளிப்பார். இந்த பிரார்த்தனையின் போது தேவனுக்கு தெரிந்தது, இஸ்ரவேலின் மக்கள் அயல் நாடுகளின் அனைத்து மூட நம்பிக்கைகளுக்கும் அருவருப்பான செயல்களுக்கும் மாறுவாராகச் செல்வார்கள். மக்கள் தேவனின் வழிகளில் இருந்து விலகுவார்கள். அதனால் தேவன் அவர்களை தண்டிக்க வேண்டியதான நிலை ஏற்படும். மேலும் அவர் அவர்களை தமது முன்னிலையிலிருந்து அகற்ற வேண்டியதாக இருக்கும். ஆனால் தேவன் இவற்றைப் பற்றி சாலமோனிடம் நேரடியாகச் சொல்லவில்லை. அவர் சாலமோனுக்கு தனது பிரார்த்தனையை சொல்ல அனுமதித்தார். அதில் சாலமோன் புத்திசாலித்தனமான மற்றும் உள்ளுணர்வுள்ள பல காரணங்களை முன்வைத்தார். தேவன் சாலமோனை திருப்திப்படுத்தியும் பரிசளித்தார். ஆனால் சாலமோன் எதிர்பார்த்த அல்லது பிரார்த்தித்தவாறு விஷயங்கள் நடக்கவில்லை. ஏனெனில் மக்கள் தங்களின் பாவங்களால் மீண்டும் தவறினர். ஆகையால் இன்று நாமே என்ன செய்வோம்? நாமும் தேவனை நோக்கி பிரார்த்திக்க பல காரணங்களை கொண்டிருக்கிறோம். அவரின் முன்னிலையில் செல்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு கூறுவார், ஆமாம், ஆனால் நீர் என் கற்பனைகளை நிறைவேற்ற வேண்டும், தீமையை விட்டு விலகி நேர்மையான பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்போதுதான் நான் உம்மை ஆசீர்வதிக்க முடியும், உம்மை மன்னிக்க முடியும் மற்றும் உமக்கு உதவ முடியும், உம்மை முன்னேற செய்ய முடியும். நாம் தாழ்மையான, எளிமையான, நேர்மையான இதயத்துடன் இருந்தால் கர்த்தரை நோக்கி பிரார்த்தித்து அவரிடம் கூறுவோம், கர்த்தரே, நான் உம்மிடம் தவறியதை உணர்கிறேன், உம்முடைய முன்னிலையில் பாவம் செய்ததை உணர்கிறேன். நான் இந்த விஷயங்களில் பலவீனமானவன், அந்த விஷயங்களில் பலவீனமானவன், என் உடல் பலவீனங்கள் இவையே அவைகளே என்று சொல்வோம். கர்த்தரே, நான் பலவீனமாக இருக்கிறேன் என்று மட்டும் கூறாமல் அந்த பலவீனங்களை அவர் முன்னிலையில் வெளிப்படையாகச் சொல்ல வேண்டும். கர்த்தரே, ஒரு ஆணாக இருந்தால், கர்த்தரே, நான் மிகவும் காதல் கொண்டவன், எனக்கு பெண்கள் மிகவும் பிடிக்கின்றனர், இதனால் சாத்தான் என்னை மிகுந்த குன்றுகிறது, என்னை தொடர்ந்து துரத்துகிறது, நான் எப்போதும் பெண்களை விரும்புகிறேன், அவர்கள் பின்னால் செல்லுகிறேன் மற்றும் அதனால் நான் விபச்சாரமும் பரத்தையும் செய்கிறேன். கர்த்தரே, உம்மிடம் வேண்டுகிறேன், என்னை விடுவிக்கவும், என்னுடைய உடலிலிருந்து மற்றும் வாழ்க்கையிலிருந்து இந்த தீய ஆவிகளை அகற்றவும். ஏனெனில் நான் உம்மை மகிழ்விக்க விரும்புகிறேன், உம்முடைய கற்பனைகளை நிறைவேற்ற விரும்புகிறேன் என்று நாம் தேவனை நோக்கி பிரார்த்திக்க வேண்டும். நீங்கள் தேவனை நோக்கி ஒரு காரணத்துடன் பிரார்த்தனை செய்கிறீர்கள். மேலும் தேவன் உமது இதயத்தில் உண்மையானதை காண்கிறார். ஏனெனில் நீங்கள் அவரை மகிழ்விக்க விரும்புகிறீர்கள். ஆகவே தேவன் ஒரு நாள் நீங்கள் எதிர்பார்க்காத தருணத்தில் உம்மை விடுவிப்பார். மற்றொருவர் கூறுகிறார், கர்த்தரே, எனக்கு திருடும் பழக்கம் உள்ளது, திருடுவது மற்றும் மக்களிடம் இருந்து எடுத்துக்கொள்வது எனக்கு பிடிக்கும். கர்த்தரே,
நான் இப்பொழுது செய்யும் இந்த தவறுகளை நீக்குங்கள். நான் இந்த குற்றங்களை செய்தேன், இதை எடுத்தேன், அதை எடுத்தேன், இந்த திருட்டை செய்தேன், அந்த தவறுகளை செய்தேன், மற்றும் அதே செய்யும் சிலருடன் சேர்ந்தேன். மேலும் நாங்கள் பல தீமைகளைச் செய்தோம் மற்றும் மக்களுக்கு துன்பம் கொடுத்தோம். இந்த அனைத்தையும் நீங்கள் தேவனை நோக்கி பிரார்த்தனையில் கூற வேண்டும். அவர்களிடம் பகிர்ந்து, கர்த்தரே, நான் அந்த வழியில் தொடர விரும்பவில்லை, நான் அதனை செய்ய விரும்பவில்லை, என்னை விடுவிக்கவும், இதை என் வாழ்க்கையிலிருந்து அகற்றவும், என்னை மாற்றவும், கர்த்தரே என்று சொல்ல வேண்டும். இதுவே பிரார்த்தனை. இதுவே தேவன் கேட்பார். நாம் மாற்ற விரும்பும் நமது விருப்பத்தை கர்த்தர் காணும்போது அவர் நம்மை உதவுவார். ஆனால், ஓ கர்த்தரே, என் அனைத்து பாவங்களையும் மன்னியுங்கள் என்று மட்டும் சொல்லக்கூடாது. அதன் பதிலாக அந்த பாவங்களை ஒரு விசேஷமான பட்டியலாக முன்வைக்க வேண்டும். ஒவ்வொன்றையும் குறிப்பிட்டு கூறவும். மன்னியுங்கள் என்று மட்டும் கூறுவது போதுமானதல்ல. தேவனிடம் முழு விபரமாக செயல்கள் ஒரு விபரமான முறையில் விளக்கப்பட வேண்டும். அதுபோலவே நீர் தாவீதிடம் கூறினீர், நீர் அவரிடம் வாக்களித்தீர், அவர் செய்ய மாட்டார் என்று, ஆனால் அவரது மகன் அதை செய்வார் என்று கூறினீர். இதோ, இன்று நான் அதை செய்கிறேன் என்று சாலமோன் பிரார்த்தனையில் கூறியதைப் போலவே அவர் விபரிக்கிறார், குறிப்பிடுகிறார், குறிப்பிட்டிருக்கிறார். இதுதான் தேவன் விரும்பும் பிரார்த்தனை. தேவனுக்கு இந்த வகையான பிரார்த்தனைகள் மிகவும் பிடிக்கின்றன. நாம் இப்போது தனியேல் புத்தகத்திற்குச் செல்கிறோம் மற்றும் தனியேலின் பிரார்த்தனையை பார்க்கலாம். இஸ்ரவேலின் மக்கள் பாவம் செய்தார்கள். சாலமோனின் பிரார்த்தனை மிகவும் அழகாகவும் அருமையாகவும் இருந்தது. ஆனால் அது எவ்விதமாகவும் நிறைவேறவில்லை. ஏனெனில் இஸ்ரவேலின் மக்கள் தேவனுக்கு துரோகம் செய்தனர். இஸ்ரவேலின் மக்கள் மூடநம்பிக்கைகளின் பின் போயினர், தீமையின் பின் போயினர், பாவத்தின் பின் போயினர். அவர்கள் இறந்தவர்களை வணங்குவதைத் தொடங்கினர், மரணத்திற்கு பலியிடத் தொடங்கினர். அத்துடன் தேவனுடைய சத்துருக்களான தீய ஆவிகளை மகிமைப்படுத்தி கௌரவித்து வந்தனர். இன்று நாமும் பலர் பல இடங்களில் பல நாட்டுகளில் இதே போன்ற செயல்களை பார்ப்போம். சிலர் மரணத்தை கௌரவிக்கின்றனர், அதை புனித மரணம் என்று அழைக்கின்றனர். ஆனால் மரணம் ஒரு ஆவி, அது ஒரு தீய ஆவி, ஒரு பேயாகும். அவர்களுக்கு மரணத்தை புனிதமானது என்று கூறி கௌரவிக்கிறார்கள். வேதாகமத்தில் இஸ்ரவேலின் மக்கள் வழிதவறி ஆவிகளையும் இறந்தவர்களையும் வணங்க ஆரம்பித்ததாகச் சொல்லப்படுகிறது. தேவன் அவர்களுக்கு, இறந்தவர்களை வணங்காதீர்கள், உருவங்களை வணங்காதீர்கள், சிலைகள் அல்லது ஓவியங்களை உருவாக்கி அவற்றை புனிதர் என்று சொல்லக்கூடாது என்று கட்டளையிட்டார். தேவன் குறிப்பாக, இது செய்யாதீர்கள், நான் ஆவியாக உள்ளேன், எனவே என்னை ஆவியில்தான் வணங்க வேண்டும் என்று கூறினார். ஆனால் மக்கள் இதை கேட்கவில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் ராசி சக்கரம், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் போன்றவற்றை வணங்கத் தொடங்கினர். இவை அனைத்தும் தேவனுடைய வழியிலிருந்து அவர்களை பிரித்துவிட்டன. சாலோமோனின் பிரார்த்தனை வெற்றியடையவில்லை. அது எந்த நல்ல விளைவையும் அளிக்கவில்லை. ஏனெனில் மக்கள் முற்றிலும் தவறான வழியில் சென்று தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டார்கள். அவர்கள் தேவனின் முன்னிலையில் தீமைகளைச் செய்தார்கள். ஆனால் நாம் இங்கே பிரார்த்திக்க கற்றுக்கொள்கிறோம். தேவனை நோக்கி பிரார்த்தனையில் காரணங்களை முன்வைத்து தேவனை நம்ப வைக்க கற்றுக்கொள்கிறோம். தேவனுடைய மக்கள் தவறான வழிகளில் சென்று நம்பிக்கை குணவாதிகளாக, மந்திரவாதிகளாக, மேஜிக் செய்பவர்களாக, சோதிடர்களாக, புனித அசிங்கங்களைச் செய்து தேவனிடமிருந்து விலகி மாறினர். இதனால் தேவன் அவர்களை தண்டிக்க முடிவு செய்தார். அதனால் தேவன் பாபிலோனிய இராணுவத்தை அனுப்பினார். அவர்கள் சென்று எருசலேமின் நகரத்தையும் சாலோமோனின் ஆலயத்தையும் எரித்து அழித்தார்கள். அவர்கள் நகரத்தின் சுவர்களை கிழித்து மக்களை கொன்று சிலரை கைதிகளாகவும் அடிமைகளாகவும் பாபிலோனுக்கு கொண்டு சென்றனர். இஸ்ரவேலின் முக்கிய குடும்பங்களையும் அரச குடும்பத்தினரையும் பாபிலோனுக்கு கைதிகளாக அழைத்துச் சென்றனர். அங்கு அவர்கள் 70 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். அந்த குழுவில் தனியேலும் அவரது நண்பர்களும் சேர்ந்திருந்தனர். இப்போது நாம் தனியேல் 8ஆம் அத்தியாயத்தின் 23ஆம் வசனத்தை நோக்கி பார்ப்போம்.
தனியேல் பாபிலோனில் இருந்தபோது இஸ்ரவேலில் எருசலேமில் நடந்த அனைத்தையும் நினைவுகூர்ந்தார். அவர் மிகவும் உலங்கவலையுடன், மனந்திரும்பியதுடன், மனவேதனையுடன் இருந்தார். அந்த சூழ்நிலைக்காக அவர் ஒரு பிரார்த்தனையைச் செய்தார். தனியேல் 9ஆம் அத்தியாயத்தில் 4ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை உள்ள பிரார்த்தனையை நாம் விரைவாக பார்க்கலாம். அதில் கூறப்பட்டுள்ளதாவது, தனியேல் அங்கு அரசர் தரியோஸ் ஆட்சி செய்து கொண்டிருந்த போது அரண்மனையில் இருந்தார். 3ஆம் வசனத்தில் கூறப்படுவதாவது, அவர் தேவனை நோக்கி முழு மனதுடன் பிரார்த்திக்கத் தொடங்கினார். பிறகு, நான் என் தேவனாகிய ஆண்டவரிடம் திரும்பி ஜெபம் செய்து உதவி செய்யுமாறு அவரிடம் வேண்டினேன். நான் எந்த உணவையும் உண்ணவில்லை. நான் துக்கத்தைக் காட்டும் ஆடையை அணிந்தேன். நான் என் தலையில் புழுதியைப் போட்டுக்கொண்டேன். நான் என் தேவனாகிய கர்த்தரிடம் ஜெபித்தேன். நான் எனது எல்லா பாவங்களையும் அவரிடம் சொன்னேன். நான், கர்த்தாவே, நீர் மகத்துவமும் பயங்கரமும் வாய்ந்த தேவன். நீர் உம்மிடம் அன்பு செய்கிற ஜனங்களிடம் உமது அன்பும் கருணையும் உள்ள உடன்படிக்கையை கடைப்பிடிக்கிறீர். உமது கற்பனைகளுக்கு அடிபணிகிறவர்களுக்கு உமது உடன்படிக்கையை காப்பாற்றுகிறீர். ஆனால் கர்த்தாவே, நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம். நாங்கள் தவறு செய்திருக்கிறோம். நாங்கள் உமக்கு எதிராக திரும்பினோம். நாங்கள் உமது கற்பனைகளையும் சரியான நியாயங்களையும் விட்டு விலகி போனோம். அவர் தேவனிடம் அனைத்து பாவங்களையும் பட்டியலிடுகிறார். அவர் கூறுகிறார், நாங்கள் தீர்க்கதரிசிகளுக்கு காது கொடுத்து கவனிக்கவில்லை. அவர்கள் உமது ஊழியர்கள். தீர்க்கதரிசிகள் உமக்காக பேசினார்கள். அவர்கள் எங்கள் அரசர்களிடமும் எங்கள் தலைவர்களிடமும் எங்கள் தந்தைகளிடமும் பேசினார்கள். அவர்கள் இஸ்ரவேலிலுள்ள எல்லா ஜனங்களிடமும் பேசினார்கள். ஆனால் நாங்கள் அத்தீர்க்கதரிசிகள் சொன்னவற்றை கவனிக்கவில்லை. நாங்கள் அவர்களை சேவிக்கவில்லை. 7ஆம் வசனத்தில், கர்த்தாவே, நீர் நல்லவர். நீதி உமக்கே உரியது. ஆனால் இன்று வெட்கக்கேடு எங்களுக்கு உரியதாயிற்று. யூதா மற்றும் எருசலேமிலுள்ள ஜனங்களுக்கு அவமானம் உரியதாயிற்று. அவமானம் இஸ்ரவேலில் உள்ள அனைத்து ஜனங்களுக்கும், உமக்கு அருகிலே உள்ள ஜனங்களுக்கும், உமக்கு தொலைவிலே உள்ள ஜனங்களுக்கும் உரியதாயிற்று. கர்த்தாவே, அந்த ஜனங்களை நீர் பல தேசங்களில் சிதறடித்தீர். அத்தேசங்களிலுள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் அவமானப்படுவார்களாக. கர்த்தாவே, அவர்கள் உமக்கு எதிராகச் செய்த அனைத்து கேடுகளுக்கும் அவமானப்படுவார்களாக. கர்த்தாவே, நாங்கள் எல்லோரும் அவமானப்பட வேண்டும். எங்களது எல்லா அரசர்களும் தலைவர்களும் அவமானப்பட வேண்டும். எங்கள் முற்பிதாக்களும் அவமானப்பட வேண்டும். ஏனென்றால் நாங்கள் உமக்கு எதிராக பாவங்கள் செய்தோம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் தயவுடையவர். நீர் ஜனங்கள் செய்த தீமைகளை மன்னித்து விடுகிறீர். நாங்கள் உண்மையில் உமக்கு எதிராகத் திரும்பினோம். 10. நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு அடிபணியவில்லை. கர்த்தர் தமது ஊழியர்களாகிய தீர்க்கதரிசிகளை அனுப்பி எங்களுக்குச் சட்டங்களை கொடுத்தார். ஆனால் நாங்கள் அவற்றுக்கு கீழ்ப்படியவில்லை. நாம் தனியேலின் பிரார்த்தனையை கவனமாக கேட்கிறோம். அது மிகவும் துல்லியமாக இருக்கிறது. மேலும் அவர் தேவனை நோக்கி அனைத்து பாவங்களையும் ஒவ்வொன்றாகவும் கூறுகிறார். மக்கள் முழுவதும் செய்த பாவங்களை மற்றும் அவர்கள் இந்த நாட்டில் அடிமைகளாக இருக்க வேண்டிய காரணத்தையும் விளக்குகிறார். மற்றவர்கள் ஏற்கனவே தேவனுடைய தண்டனையால் அழிந்து விட்டார்கள். ஏனெனில் அவர்கள் அவரது கற்பனைகளில் நடக்கவில்லை. இந்த வகையான பிரார்த்தனை என்பது தேவனை நோக்கி நாம் எப்படி நம்மை முன்வைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாகவும், தேவன் நம்மை கேட்க வேண்டும் என நாம் விரும்பினால் அவரது கற்பனைகளை நிறைவேற்றுவதில் உறுதியாக இருக்க வேண்டும். நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்கிறோம். இப்போது 19 வசனத்தில் தனியேல் கூறுகிறார், இஸ்ரவேலில் உள்ள எந்த ஜனங்களும் உமது போதனைகளுக்கு கீழ்ப்படியவில்லை. அவர்கள் அனைவரும் திரும்பிவிட்டனர். அவர்கள் உமக்கு கீழ்ப்படியவில்லை. மோசேயின் சட்டத்தில் சாபங்களும் வாக்குத்தத்தங்களும் எழுதப்பட்டிருக்கின்றன. மோசே தேவனுடைய ஊழியன். அச்சாபங்களும் வாக்குத்தத்தங்களும் சட்டத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்குரிய தண்டனையைப் பற்றி கூறுகிறது. அவையெல்லாம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் நாங்கள் கர்த்தருக்கு எதிராக பாவம் செய்தோம். ஆகையால் அவர் கூறுகிறார், மோசே,
சட்டத்தில் கீழ்ப்படியுபவர்களுக்கு ஆசீர்வாதங்களையும் கீழ்ப்படிக்காதவர்களுக்கு சாபங்களையும் அறிவித்தார். மற்றும் அனைவரும் கீழ்ப்படிக்காததன் காரணமாக அவர்கள் இந்த சாபத்தில் விழுந்துவிட்டதாக கூறுகிறார். மேலும் 18வது வசனத்தில் கூறப்படுவது, தேவன் எங்களுக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் இவை ஏற்படும் என்று சொன்னார். அவர் அவை எங்களுக்கு ஏற்படும்படி செய்தார். அவர் எங்களுக்கு பயங்கரமானவை ஏற்படும்படி செய்தார். எருசலேம் துன்பப்பட்டது போன்று வேறெந்த நகரமும் துன்பப்பட்டதில்லை. அவர் ஆச்சரியமாக இருந்தார். தேவன் எருசலேமுக்கு இவ்வளவு கடுமையான தண்டனையை அனுமதித்ததைக் கண்டு ஆலயம் எரியப்பட்டது, நகரம் எரியப்பட்டது, சுவர்கள் தரையில் இடிக்கப்பட்டு விழுந்தன, மக்கள் பசி தீராமல் இறந்தனர், சிலர் பஞ்சத்தால் இறந்தனர், மற்றவர்கள் தொற்றால், மற்றவர்கள் பாபிலோனிய இராணுவத்தின் வாளால் கொல்லப்பட்டனர். மேலும் அவர் கூறுகிறார், இது எந்த மக்களுக்கும் எந்த நகரத்துக்கும் ஏற்பட்டதாக அவர் ஒருபோதும் கேள்விப்பட்டதில்லை. 19வது வசனத்தில், அந்த பயங்கரமானவை எல்லாம் எங்களுக்கு ஏற்பட்டன. மோசேயின் சட்டத்தில் எழுதப்பட்டிருந்தபடியே இவை நிகழ்ந்தன. ஆனால் நாங்கள் இன்னும் கர்த்தரிடம் உதவி கேட்கவில்லை. நாங்கள் இன்னும் பாவம் செய்வதை நிறுத்தவில்லை. கர்த்தாவே, நாங்கள் உமது சத்தியத்தில் கவனம் செலுத்தவில்லை. இங்கே அவர் தேவனை நோக்கி காரணங்களுடன் பிரார்த்திக்கிறார். கர்த்தர் எங்களுக்காக பயங்கரமானவற்றை தயார் செய்து வைத்திருந்தார். அவை எங்களுக்கு ஏற்படும்படி அவர் செய்தார். கர்த்தர் இதனைச் செய்தார். ஏனென்றால் அவர் செய்கிற எல்லாவற்றிலும் நியாயமாக இருந்தார். ஆனால் நாங்கள் இன்னும் அவருக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறோம். காரணமாக அவர் கூறுகிறார், கர்த்தரே, நாங்கள் உமது குரலை கேட்கவில்லை. நீர் உமது நபர்களை மக்களுக்கும் அரசர்களுக்கும் அதிபர்களுக்கும் பேச அனுப்பியபோது. மேலும் 15வது வசனத்தில், கர்த்தாவே, எங்கள் தேவனே, உமது வல்லமையை பயன்படுத்தி எங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தீர். நாங்கள் உமது ஜனங்கள். இதன் மூலம் இன்றும் நீர் புகழ்பெற்று விளங்குகிறீர். கர்த்தாவே, நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம். நாங்கள் பயங்கரமானவற்றைச் செய்திருக்கிறோம். ஆகையால் இங்கே தானியேல் தேவனை நோக்கி காரணங்களை முன்வைத்து கூறுகிறார். நீர் மோசேவின் கையில் இஸ்ரவேலின் மக்களை எகிப்திலிருந்து வெளிச்சம் பார்த்தபோது உமது நாமம் உயர்த்தப்பட்டது. உமது நாமம் மிக உயரமானதாக ஆனது. மேலும் அனைத்து நாடுகளும் இஸ்ரவேலின் மக்களின் தேவன் ஒரு பெரிய சக்தியான மற்றும் வல்லமையுள்ள தேவன் என்று கேட்க ஆரம்பித்தன. அவர் எந்த விதமான தேவனையும் விட வலிமையானவர் மற்றும் சக்தியுள்ளவர் என்று அனைவரும் அறிந்தனர். மேலும் அவர் கூறுகிறார், தேவன் புகழை அடைந்தார். ஏனெனில் அனைவரும் அந்த இஸ்ரவேலியர்களின் வல்லமையான தேவனை பற்றி பேச ஆரம்பித்தனர். அச்சமூட்டும் வல்லமையான தேவன். மேலும் இங்கே கூறப்படுகிறது, கர்த்தாவே, நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம். நாங்கள் பயங்கரமானவற்றை செய்திருக்கிறோம். இது தானியேலின் பிரார்த்தனை. அவர் தனக்காக மட்டுமல்ல, தேவனுக்கு எதிராக பாவம் செய்த மக்கள் அனைவருக்காகவும் பிரார்த்தித்தார். அவர் அனைவரின் பாவங்களை கர்த்தரின் முன்னிலையில் முன்வைத்தார். மேலும் 16வது வசனத்தில், கர்த்தாவே, எருசலேம் மீது கொண்ட கோபத்தை நிறுத்தும். எருசலேம் உமது பரிசுத்தமான மலையின் மீது இருக்கிறது. நீர் சரியானவற்றையே செய்கிறீர். எனவே எருசலேம் மீதுள்ள கோபத்தை நிறுத்தும். எங்களைச் சுற்றியுள்ள ஜனங்கள் எங்களை அவமதிக்கிறார்கள். அவர்கள் உமது ஜனங்களை கேலி செய்கிறார்கள். ஏனென்றால் நாங்களும் எங்கள் முற்பிதாக்களும் உமக்கு எதிராக பாவம் செய்தோம். ஆகையால் இப்போது அவர் கூறுகிறார், எருசலேம் நிந்தனையாகவும் கிண்டலாகவும் அனைத்து நாடுகளாலும் சிரிக்கப்படும் ஒரு இடமாகவும் மாறியுள்ளது. தேவனுடைய பரிசுத்த மக்கள், தேவனுடைய மக்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், தனிப்பட்ட மக்கள், சகல தேவன்களையும் விட வலிமையான மிகப்பெரிய சக்தியுள்ள தேவனை கொண்ட மக்கள் என்று கூறப்பட்ட அந்த மக்கள் இப்பொழுது கிண்டலுக்கும் அவமதிப்பிற்கும் உரியவர்களாக மாறியுள்ளனர். மேலும் 17வது வசனத்தில் கூறப்படுவது, இப்பொழுதும் கர்த்தாவே, எனது ஜெபத்தை கேளும். நான் உமது ஊழியன். உதவிக்கான என்னுடைய ஜெபத்தை கேளும். 17வது வசனத்தில் கூறுகிறது, உமது பாழடைந்த பரிசுத்த ஆலயத்தின் மீது
ஆம், ஏனெனில் அந்த ஆலயம் பாழடைந்தது. நாம் நினைவில் கொள்ள வேண்டும், அந்த பரிசுத்த ஆலயம் சாம்பலாகி சிதறியது, ஏனெனில் அது எரியூட்டப்பட்டது. அனைத்து உலோகங்களும், தங்கமும், விலைமதிப்புள்ள இரத்தினங்களும் மற்றும் அனைத்து செல்வமும் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டன. ஆகவே ஆலயம் ஒரு சிதைவான இடமாக மாறியது, சாம்பலால் நிரம்பியது. மேலும் கூறப்படுவது, உமது பரிசுத்தமான இடத்திற்கு நன்மையைச் செய்யும், அந்த கட்டிடம் அழிக்கப்பட்டது. ஆனாலும் ஆண்டவரே, உமது பரிசுத்தமான இடத்து நிமித்தம் இந்நன்மையைச் செய்யும். என் தேவனே, என்னை கவனித்துக் கேளும். உமது கண்களைத் திறந்து எங்களுக்கு ஏற்பட்ட கொடூரங்களைப் பாரும். உமது நாமத்தால் அழைக்கப்பட்ட நகரத்திற்கு என்ன நேரிட்டது என்று பாரும். நாங்கள் நல்ல ஜனங்கள் என்று நான் சொல்லவில்லை. அதற்காகத்தான் நான் இவற்றையெல்லாம் கேட்கவில்லை. நான் இவற்றை கேட்கிறேன், ஏனென்றால் நான் உமது இரக்கத்தை அறிவேன். ஆகையால் அவர் கூறுகிறார், கர்த்தரே, உம்முடைய செவியை சாய்த்து கேளுங்கள், உம்முடைய கண்களைத் திறந்து பாருங்கள். உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தப்பட்ட அந்த நகரத்தின் பாழடைந்த நிலையை நோக்குங்கள். அவர் தேவனை நோக்கி காரணங்களை முன்வைக்கிறார். மேலும் கூறுகிறார், கர்த்தரே, நாங்கள் செய்த நியாயங்களுக்காக இல்லை என்று உம்மிடம் கேட்கிறோம். இல்லை, ஏனெனில் நாங்கள் நியாயங்களை செய்யவில்லை. உம்முடைய கருணைக்காகவே உம்மிடம் கேட்கிறேன் கர்த்தரே என்று அவர் கூறினார். கர்த்தாவே, என்னை கவனித்துக் கேளும். கர்த்தாவே, எங்களை மன்னியும். கர்த்தாவே, கவனித்து ஏதாவது செய்யும். காத்திருக்க வேண்டாம், இப்பொழுது ஏதாவது செய்யும். பாருங்கள், அவர் தேவனுடைய இதயத்தை உணர்ச்சி வசப்படுத்த முயல்கிறார். அவர் கூறுகிறார், உம்முடைய சொந்த மகிமைக்காக கர்த்தரே, இதை செய்யுங்கள். உம்முடைய நேசத்திற்காக இதை செய்யுங்கள். அந்த விசுவாசமற்ற, பாவமயமான, கிளர்ச்சியான மக்களுக்காக இதை செய்ய வேண்டாம். அந்த விபசாரியும் பரத்தையும் செய்யப்பட்ட மக்களுக்காக இதை செய்ய வேண்டாம். கர்த்தரே, உம்முடைய சொந்த காரணத்திற்காக இதைச் செய்யுங்கள். ஏன் என்றால், நீர் ஆபிரகாமுக்கு வாக்களித்தீர். நீர் ஆபிரகாமுடன் ஒரு சத்தியம் செய்தீர். இதை உம்முடைய காரணத்திற்காக செய்யுங்கள் கர்த்தரே. ஏனெனில் மக்களுக்குச் சொல்ல என்ன இருக்கிறது? அந்த மகத்தான மற்றும் சக்தி வாய்ந்த தேவன் எருசலேமியின் மக்கள், இஸ்ரவேலின் மக்கள் கொண்டிருந்தார். இப்போது அவர் பலகீனராகிவிட்டார். அந்த தேவனின் சக்தி முடிவடைந்து விட்டது என்று கூறுவார்கள். இது நிச்சயமாக தனியேல் தேவனிடம் கூறியிருக்கக்கூடும், தேவனுடைய இதயத்தை உணர்ச்சி வசப்படுத்துவதற்காக. அந்த மக்களுக்கான தண்டனை எவ்வளவு கடுமையானது! ஆனால் இங்கே அவர் 19வது வசனத்தில் கூறுகிறார், இதனை உமது மகிமைக்காகச் செய்யும். என் தேவனே, இப்பொழுது உமது நாமத்தால் அழைக்கப்படுகிற உமது நகரத்துக்காகவும் உமது ஜனங்களுக்காகவும் ஏதாவது செய்யும் என்றேன். இங்கே அவர் கூறுகிறார், உங்கள் நாமம் உங்கள் நகரத்தில் மற்றும் உங்கள் மக்களில் அழைக்கப்படுகிறது. மேலும் அவர் கூறுகிறார், கர்த்தரே, உங்கள் வாக்குறுதிகளை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் உமது ஊழியக்காரர்களான நபிகளை தேர்ந்தெடுத்து எருசலேம் என்பது ஆண்டவருக்காக இருக்கும் என்று கூறினீர்கள். இங்கே தேவன் தனியேலைச் சொல்ல விரும்பினால் அவர் கூறியிருப்பதாக நினைக்கலாம். ஆம், தனியேல், நான் என் எருசலேமை தனிப்படுத்தினேன். ஆனால் அது இயல்பான எருசலேம் இல்லை. அது சிதைந்துவிட்ட, பாழடைந்த நிந்தனையுடன் இருக்கின்றது. இல்லை, நான் என் எருசலேமைக் கொண்டுள்ளேன். நான் என் சியோனைக் கொண்டுள்ளேன். அது என் கைகளில் கறுக்கப்பட்டு உள்ளது. எதிர்காலத்தில், கடைசிக் காலங்களில் அந்த எருசலேம் மீண்டும் தோன்றும். அது மின்னும். அது பிறக்கும்போது அது பிறக்குமாறு ஆகும். இப்பொழுது அது தூசில் மறைக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஒரு நாள் அது தூசை துவறிவிட்டு வெளியே வரும். அந்த எருசலேம், அந்த சியோன், அந்த பரிசுத்த மலை. ஏனெனில் மெஸ்ஸியா எதிர்காலத்தில் வரப்போகும் மீட்பவர். அவர் அதை மீண்டும் பிறக்கச் செய்வார். அது மின்னும், அது பிரகாசிக்கும். இதுதான் தேவன் தனியேலுக்கு சொல்லவில்லை. ஆனால் தனியேல் தேவனுடைய இதயத்தை உணர்ச்சி வசப்படுத்தினார். தனியேல் பிரார்த்தனை முடித்த பிறகு தேவன் அவனுக்கு பல விசனங்களை காட்சி அளிக்கத் தொடங்கினான். மேலும் கூறினான், இந்த அனைத்து விஷயங்களும் விரைவில் நிகழப்போகின்றன மற்றும் எதிர்காலத்தில் நிகழப்போகின்றன.
அவர் தேவனிடமிருந்து மெசியாவின் வருகை, மீட்பாளரின் வருகை, ஆண்டவரின் அற்புதமான தேவாலயத்தின் எழுச்சி, அந்த சியோனின் மற்றும் அந்த ஆன்மீக எருசலேம் பிரகாசத்தை பற்றி காண்கிறார். அந்த விசனைகளில் தேவன் தனியேலின் பிரார்த்தனையினை பதிலளிக்கின்றார். ஆனால் சில விசனைகளை அவர் புரிந்து கொள்ளவில்லை. அவர் இதன் அர்த்தம் என்ன என்று எனக்கு புரியவில்லை என்று கூறுகிறார். சில விசனைகளை தேவன் அவனுக்கு விளக்கினார். மற்ற சில விசனைகளை அவர், இது இந்த நேரத்திற்கு இல்லை, இது புரிந்து கொள்ள நீ சர்ச்சையடைய வேண்டாம், இதை மூடி வையுங்கள், இது எதிர்காலத்திற்கு உள்ளது என்று கூறுகிறார். ஆனால் தேவன் தனியேலின் பிரார்த்தனைக்கு பதிலளித்தான். ஆனால் தனியேல் உலகளாவிய மற்றும் புவிசார் விஷயங்களை மட்டுமே கவனித்து பார்த்தான். தேவன் அவனுக்கு காட்டிய விசனைகள் ஆன்மீகமானவை. அந்த ஆன்மீக ஆலயம், அந்த ஆன்மீக தாதுகலகம், அந்த எருசலேம், அந்த சியோன் ஆன்மீகம். ஏனெனில் இந்த எளிய ஆலயம், இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை மற்றும் வேதாகம அறைப்பாடங்களின் ஊடாக உருவாகும். எனவே தேவன் தனியேலுக்கு இதை அனைத்து விசனைகளிலும் காட்டினான். சிலவற்றை அவர் புரிந்தார், சிலவற்றை புரிந்து கொள்ளவில்லை. நாம் நன்றாக புரிந்துள்ளோம். இன்று நாங்கள் அந்த ஆன்மீக எருசலேமின் அனுபவத்தை அனுபவிக்கின்றோம். அந்த சியோனை அனுபவிக்கின்றோம். ஆண்டவரின் ஆவியுடனும் அவரது அற்புதமான பரிசுத்த ஆவியுடனும் நமது வாழ்க்கையில், நமது இதயங்களில் இந்த அனுபவத்தை அனுபவிக்கின்றோம். அதேபோல தனியேலின் பிரார்த்தனையின் பதிலாக தேவன் அவனுக்கு தந்த பதிலை நாம் காண்கிறோம். தேவன் அவனை கேட்டுக்கொண்டிருந்ததை ஏற்றுக்கொண்டார். எனினும் நமக்கு இன்னும் ஒரு கதாபாத்திரத்தின் பிரார்த்தனையும் உள்ளது. அது எஸ்தராஸ் என்பவரின் பிரார்த்தனையாகும். எஸ்தராஸ் அத்தியாயம் 9 இங்கே பார்ப்போம். எஸ்தராஸ் அத்தியாயம் 9 அது நடைபெறுகிறது. எஸ்தராஸ் கூட அந்த நாடுகளிலும் பாலோனியாவில் இருந்தான். எஸ்தராஸ் மதபூதனாகவும் எழுத்தாளராகவும் இருந்தான். மேலும் தானியேல் தனது பிரார்த்தனைகளை செய்வதற்குள் தேவன் அந்த பிரார்த்தனைகளை கேட்டான். பின்னர் நேஹேமியா மற்றும் எஸ்தராஸை அனுப்பினான். அவர்களை மீண்டும் எருசலேமுக்கு அனுப்பினான். அதாவது நகரத்தை மீண்டும் கட்டுவதற்காக, கொட்டைகள் உயர்த்துவதற்காக மற்றும் அடுத்ததாக கோயிலை கட்டுவதற்காக. தேவன் அவர்களுக்கு ஆணைகளை அனுப்பி அவர்களை ஆதரித்தான். தேவன் எஸ்தராஸ் மற்றும் நேஹேமியாவை சொரோபாபேல் மற்றும் சுவேயு என்ற புனிதருடன் அனுப்பி அவர்களுக்கு அந்த நகரத்தை, கோயிலையும் கட்டுமாறு ஆணையிட்டான். ஆண்டவர் அவர்களுடன் இருந்தான் மற்றும் அவர்களுக்காக சில பேச்சாளர்களை நியமித்தான். அவர்கள் வழிகாட்டி அவர்களை ஒருங்கிணைக்கும் விதமாக ஹகேயம், சாகரியாஸ் மற்றும் மாலக்கியாஸ் ஆகியோர் அவர்கள் நேரத்தில் இருந்த பேச்சாளர்கள் ஆக இருந்தனர். அவர்கள் தானியேலுக்கு பிறகு, தானியேல் பிரார்த்தனை செய்த பின்னர் பாலோனியாவிலிருந்து மீண்டும் எருசலேமுக்கு திடம் செய்ய வரும்போது தேவன் அவர்களுக்கு கோயிலை கட்டும்படி உத்தரவிட்டான். ஆனால் அதற்கு முன் அவர்கள் எஸ்தராஸ் மற்றும் மற்றவர்கள் அனைவரும் பாலோனியாவில் இருந்தபோது, அடிமையாக இருந்தபோது, ராஜர்களின் பணியாளர்களாக இருந்தபோது. அத்தியாயம் 9 வசனம் 6 எஸ்தராஸ் மிகவும் சோகமாகவும் கவலைக்கிடையாகவும் இருந்தான். எருசலேமில் நடந்து கொண்டிருக்கும் மோசமான செய்திகள் அவனுக்கு தெரிய வந்தன. அவன் தூதர்களை அனுப்பி அவர்களது நிலைமையை பார்க்க எருசலேமுக்கு அனுப்பினான். ஏனெனில் அவர்கள் அங்கு 70 ஆண்டுகளுக்குப் பிறகு பாலோனியாவில் இருந்து கைப்பற்றப்பட்டு இஸ்ரேலோலின் மக்கள் எப்படி இருக்கின்றனர், எருசலேம் அல்லது யூதா எப்படி இருக்கின்றன என்று தெரியவில்லை. அவனால் தூதர்களை அனுப்பி அவர்கள் கூறினார்கள், இல்லை, நகரம் அழிக்கப்பட்டுள்ளது, எல்லாம் விரிதடமாகியுள்ளது, அனைத்தும் கீழே விழுந்துள்ளது, வசிப்பவர்கள் எதுவும் இல்லை, மக்கள் அங்கு தவிக்கும் நிலையில் இருக்கின்றனர், நிலத்தில் வாழும் விவசாயிகள் அங்கு இருக்கின்றனர். ஆனால் நகரத்தில் இல்லை, நகரம் வெறுமையாக இருக்கிறது. அதன் பின்னர் எஸ்தராஸ், நேஹேமியா அவர்கள் அனைவரும் சோகமாக இருந்தனர். அதனால் தேவன் அவர்களுக்கு மீண்டும் எருசலேமுக்கு திரும்புவதற்கான அனுமதி அளித்தான். அதாவது மீண்டும் வேலை செய்ய மற்றும் கோயிலை கட்டவும். அவர்கள் வந்த பின்னர் வேலை செய்ய ஆரம்பித்து நகரத்தின் கொட்டைகளை மறுசீரமைக்கவும், கோயிலை கட்டத் தொடங்கவும், மேலும் நகரத்தை மீண்டும் பரபரப்பாகச் செய்யவும்.
அதன் பின்னர் அவர்கள் எஸ்திராஸ் தேவனை நோக்கி ஒரு பிரார்த்தனை செய்தார். மக்கள் பாவங்களை ஒப்புக்கொண்டு, அது தானியேலின் பிரார்த்தனையைப் போலவே ஒரு பிரார்த்தனை. அவன் மக்கள் பாவங்களை ஒப்புக்கொண்டு தேவனிடம் மன்னிப்பை கேட்டான் மற்றும் அவர்கள் மீண்டும் அந்த மறுசீரமைப்பு பணியை செய்யும்படி தேவனிடம் ஆதரவு கேட்டான். மேலும் எருசலேம் முன்னையபடி திரும்புவதாக அவன் கேட்டான். எனவே அத்தியாயம் 9 இங்கு வசனம் 6 அவர்கள் வேலை முடிந்த பின், பல பணிகள் முடிந்த பின்னர் அவன் இங்கு வசனம் 6 ஆண்டவரை பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தார். எஸ்தர், பிறகு நான் இந்த ஜெபத்தைச் செய்தேன். எனது தேவனே, உம்மை பார்ப்பதற்கு நான் மிகவும் வெட்கமும் குழப்பமும் அடைகிறேன். எங்கள் தலைகளை விட எங்கள் பாவங்கள் உயரமாகிவிட்டதை அறிந்து வெட்கப்படுகிறேன். எங்கள் குற்றங்கள் பரலோகம் வரை எட்டியது. எங்கள் முற்பிதாக்களின் காலம் முதல் இன்று வரை நாங்கள் பல வகையான பாவங்களைச் செய்து வருகிறோம். நாங்கள் பாவம் செய்ததினால் எங்களுடைய அரசர்களும் ஆசாரியர்களும் தண்டிக்கப்பட்டனர். வெளிநாட்டு அரசர்கள் எங்களைத் தாக்கி எங்கள் ஜனங்களை இழுத்துச் சென்றனர். எங்களுக்குரிய செல்வங்களையும் எடுத்துக்கொண்டு எங்களை அவமானத்திற்குள்ளாக்கிவிட்டார்கள். இன்றும் கூட அதே நிலைதான் உள்ளது. ஆனால் இப்பொழுது முடிவாக நீர் எங்கள் மீது இரக்கத்துடன் இருக்கிறீர். அடிமைத்தனத்திலிருந்த எங்களில் சிலரை விடுதலை செய்து இந்த பரிசுத்தமான இடத்திற்கு அழைத்து வந்தீர். கர்த்தாவே, எங்களுக்கு புதிய வாழ்வும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையும் தந்தீர். அவன் இங்கு அனைத்தையும் அறிந்தும் அழிவின் தண்டனையை அனுபவித்தும் தேவன் அருளுடன் எஞ்சிய ஒரு குழுவை காத்தார். அந்த எஞ்சியவர்கள் அவர்கள்தானே பாலோனியாவுக்கு கைப்பற்றப்பட்டவர்கள். அவர்கள்தான் தேவன் தேர்ந்தெடுத்த எஞ்சியவர்கள். இந்த மக்கள் அல்லது எருசலேம் முழுவதும் அழிக்கப்படாமல் இருக்க தேவன் அவற்றை காத்தார். ஏனெனில் தேவன் அவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டியிருந்தது. அது அவன் ஆபிரகாமுக்கு கூறிய போது அவன் பல நாகரீகங்களுக்கு அப்பா ஆக வேண்டும் என்று. அதனால் தேவன் இவ்வாறு அவர்களை கொண்டு போய் இந்த எஞ்சிய குழுவில் எஸ்திராஸ், நெஹேமியா, தானியேல் ஆகியோர் இருந்தனர். அவர்கள் அனைத்தும் எஞ்சியவர்கள் ஆகினர். அவர்களிடமிருந்து இறுதி வழியில் கிறிஸ்து மகா இயேசு பிறந்தார். அதனால் தேவன் அந்த எஞ்சிய குழுவை காத்து பாதுகாத்து, அவர்கள் பல காலம் பாலோனியாவில் ஹியூமிலியேஷன்ஸ் அனுபவித்தாலும் அடிமைகளாக வாழ்ந்தாலும் தேவன் அவர்களுக்கு வாழ்வு காத்து மீதி வந்த மத்தியில் மெசியாவின் வருகையை நிகழச் செய்ய உதவினார். ஆனால் அவர்கள் பாவத்தின் விளைவுகளை அனுபவித்தனர். இங்கு வசனம் 9 அவர், வசனம் 8 நீங்கள் எஞ்சியவர்களை தேர்ந்தெடுத்தீர்கள். அந்த எஞ்சியவர்கள் எங்களுக்கு கிடைத்தன, ஆண்டவரே எனச் சொல்லுகிறார். அவன் கூறினான், ஆமாம், நாங்கள் அடிமைகளாயிருந்தோம். ஆனால் நீர் எங்களை எப்போதும் அடிமைகளாயிருக்க விடவில்லை. எங்களோடு நீர் இரக்கமாயிருக்கிறீர். பெர்சியா அரசர்களையும் எங்கள் மீது கருணை காட்டுமாறு செய்தீர். உமது ஆலயம் அழிக்கப்பட்டது. ஆனால் நீர் எங்களுக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்தீர். எனவே நாங்கள் உமது ஆலயத்தை மீண்டும் புதிதாக கட்ட முடிந்தது. தேவனே, யூதாவையும் எருசலேமையும் காப்பாற்ற ஒரு சுவர் கட்ட நீர் உதவிச் செய்தீர். அவன் தனது பிரார்த்தனையில் தேவனுக்கு நன்றி தெரிவித்து, உண்மையில் பெலஷியாவின் அரசர்கள் தேவன் அவர்களது இதயங்களை மென்மையாக்க எஸ்திராஸ், நேஹேமியா மற்றும் அந்த குழுவினர் எருசலேமை பார்க்க திரும்ப அனுமதித்ததை கூறி தேவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டான். அவன் தேவனுக்கு நன்றி தெரிவிக்கின்றான். ஏனெனில் நீங்கள் எங்களை இந்த அரசர்களிடையே ஆதரித்தீர்கள். இவர்கள் எங்களுடைய அடிமைகளாக இருந்தவர்கள். அவர்கள் எங்களை இங்கு வர அனுமதித்தனர். மீண்டும் வேலை செய்ய நகரம் முன்னையபடியே ஆக வேண்டும் என்று கூறி அவன் அதிர்ச்சியுடன் தேவனுக்கு நன்றி கூறினான். இங்கு வசனம் 10, இப்போது தேவனே, உமக்கு நாங்கள் என்ன சொல்ல முடியும்? மீண்டும் நாங்கள் உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதை நிறுத்திக் கொண்டோம். தேவனே, நீர் உம்முடைய ஊழியக்காரர்களையும் தீர்க்கதரிசிகளையும் பயன்படுத்தி உமது கட்டளைகளை கொடுத்தீர். நீங்கள் வாழப்போகிற நாடு அழிந்து போன நாடு. அது அங்குள்ள ஜனங்களின் தீய செயல்களால் அழிந்து போனது.
இந்த நாட்டிலுள்ள ஒவ்வொரு இடத்திலும் அங்குள்ள ஜனங்கள் பாவம் செய்தனர். அவர்கள் இந்த தேசத்தை தங்கள் பாவங்களால் அசிங்கப்படுத்திவிட்டனர். அவன் கூறுகிறான், மாசு, பாவம், பக்தி, பரிபாலனை இவையெல்லாம் மாசாகிய நிலமாக போய்ச் செய்தன. அது இனி புனித நிலமாக இல்லாமல் மாசாகிவிட்டது. ஏனெனில் நாம் நினைவு கூர்ந்து கொள்வோம், எருசலேமில் எல்லா அரசர்களும் தங்கள் தேவதைகளை கொண்டு வந்து ஆலதாரங்களையும் தேவதைகளையும் சாலோமோன் கட்டிய கோயிலுக்குள் வைப்பார்கள். அங்கு அவர்கள் பிள்ளைகள் பரிசுத்தங்களை, மரணங்களை இவையெல்லாம் வழிபடுவார்கள். மற்றும் அவர்கள் அதாவது இம்மாசான பரிபாலனையில் காடும். எனவே அதன் காரணமாக அவன் இங்கு கூறுகிறான், அது மாசான நிலம் என்று. அத்தியாயம் 12 இல் எஸ்ராஸ் தேவனிடம் தனது பிரார்த்தனையில் கூறுகிறான், எனவே இஸ்ரவேல் ஜனங்களே, அவர்களது பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகள் மணந்து கொள்ள அனுமதிக்க வேண்டாம். அவர்களோடு சேராதீர்கள். அவர்களது பொருட்களை விரும்பாதீர்கள். எனது கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். எனவே நீங்கள் பலம் உள்ளவர்களாகவும் இந்த நாட்டிலுள்ள நல்லவற்றை அனுபவிப்பவர்களாகவும் இருப்பீர்கள். பிறகு இந்த நிலத்தை உமது பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் என்று சொன்னீர். அவன் ஆண்டவரின் கட்டளைகளை நினைவு கூர்ந்து கூறுகிறான். அதனால் அவன் நினைவு கூர்ந்து தேவன் அவர்களுக்கு கூறியதை மீண்டும் கூறுகிறான். அவர்கள் வெளிநாட்டு பெண்களுடன் மணந்து கொள்ளக்கூடாது என்று அவர் கட்டளையிட்டார். ஆனால் அவர்கள் எப்போதும் அது பின்பற்றவில்லை. மாற்றாக அவர்கள் அதை கண்டுபிடித்தார்கள். அத்தியாயம் 13 அவன் அது ஆண்டவரிடம் கூறுகிறான், அந்த உண்மையிலானது ஆண்டவரே, நாம் அதை பின்பற்றவில்லை. எங்களுடைய சொந்த தவறுகளால்தான் எங்களுக்கு தீமைகள் ஏற்பட்டன. நாங்கள் கெட்டவற்றைச் செய்திருக்கிறோம். எங்களிடம் நிறைய குற்றங்கள் உள்ளன. ஆனால் எங்கள் தேவனாகிய நீர் எங்களுக்குரிய தண்டனைகளை விட குறைவாகவே தண்டித்தீர். நாங்கள் பயங்கரமான பாவங்களை செய்திருக்கிறோம். நாங்கள் மிக மோசமாக தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் நீர் எங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டிருக்கின்றீர். அவன் மகிழ்ச்சியுடன் இருந்தான், ஏனென்றால் அவன் தன்னை எஞ்சியவராக கருதினான். நீங்கள் இந்த எஞ்சியவர்களை நமக்கு கொடுத்துள்ளீர்கள். நாம் இங்கு இருக்கின்றோம் ஆண்டவரே. நாம் அந்த நகரத்தை மீண்டும் முன்னையபடியே இருக்கச் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளோம். ஆகவே உமது வார்த்தை, உமது வாக்குறுதிகள் மற்றும் அவ்வளவோ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு நீங்கள் சொன்ன அனைத்தும் நிறைவேறும். அவன் அதற்காக மகிழ்ச்சியுடன் இருந்தான். தேவனை சாற்றி கூறி ஆண்டவரிடம் காரணம் கூறி. அத்தியாயம் 14 அவன் பிரார்த்தனையில் இதை கூறுகிறான், எனவே நாங்கள் உம்முடைய கட்டளைகளை மீறக்கூடாது என்று தெரிந்து கொண்டோம். அவர்களை நாங்கள் மணந்து கொள்ளக்கூடாது. அவர்கள் தீய பாவங்களை செய்தனர். தேவனே, நாங்கள் அவர்களை தொடர்ந்து மணந்து கொண்டிருந்தால் எங்களை நீர் முழுவதும் அழித்து விடுவீர் என்பதை அறிவோம். பிறகு இஸ்ரவேலர் எவரும் உயிரோடு இருக்க மாட்டார்கள். அவன் அவ்வாறு கூறுகிறான், ஆண்டவரே, நாங்கள் மீண்டும் பாவம் செய்கிறோம் என்றால் நீங்கள் நம்மை அழித்து பூமியின் மேல் எங்களையும் எஞ்சியவர்களையும் அழித்து விடுவீர்கள். நாங்கள் அதை உரியவாறு அனுபவிக்க வேண்டும் என்று எஸ்ராஸ் ஆண்டவரிடம் கூறுகிறான். அத்தியாயம் 1 அவன் பிரார்த்தனையில் இதை கூறுகிறான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நல்லவர். நீர் இன்னும் எங்களில் சிலரை வாழ விட்டிருக்கிறீர். ஆமாம், நாங்கள் குற்றவாளிகளே. எங்கள் குற்ற மனப்பான்மையால் எங்களில் ஒருவரும் உமது முன்னிலையில் நிற்க அனுமதிக்கப்படக்கூடாது. அவன் தேவனுக்கு நன்றி கூறுகிறான், ஆண்டவரே, நீர் நேர்மையானவர். நாங்கள் எஞ்சியவர்கள் ஆகத் திகழ்கின்றோம். நாங்கள் தப்பிக்கவோ அல்லது நீர் எங்களை தப்பிக்க உதவினீர்கள். ஆனால் இப்போது நாங்கள் உங்கள் முன்னிலையில் இருக்கின்றோம். நமது குற்றங்கள் உங்கள் முன்னிலையில் இருக்கின்றன. இதற்கு காரணமாக நாம் தகுதியற்றவர்கள், உங்கள் மன்னிப்புக்கு தகுதியற்றவர்கள். ஆனால் பொறாமை காட்டாமல் பிதாவே, உங்கள் வாக்குறுதிகளை நினைவு கூறுங்கள். உங்கள் சிரத்தை நினைவு கூறுங்கள். நீர் உங்கள் சிரத்துக்காக எல்லா விஷயங்களையும் மீறி இதை கவனிக்காமல் உங்கள் எஞ்சியவர்களை தொடர உதவுவீர்கள். அப்பொழுது கோயிலும்
நாம் வேலை செய்த அனைத்து விஷயங்களும் நீங்கள் ஆசீர்வதித்து ஆதரவு அளித்து உங்கள் கட்டளைகள் நிறைவேற வேண்டுமென்று நாங்கள் விரும்புகிறோம் என்று எஸ்தராஸ் பிரார்த்தனை செய்தான். ஆனால் உண்மையில் அந்த பிரார்த்தனை பலரும் நிர்வகிக்கவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்களா? தேவன் எஸ்தராசின் பிரார்த்தனையை கேட்டான் மற்றும் அது ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறியது. ஆனால் எஸ்தராஸ், நேஹேமியா மற்றும் அந்த காலம் அவர்கள் நகரத்தை மீண்டும் கட்டியவுடன் கிறிஸ்து ஆண்டவரின் நாட்களில் வரை சுமார் 400க்கும் மேலான வருடங்கள் கடந்தன. அப்பொழுது இயேசு கிறிஸ்து தோன்றும்பொழுது தேவனின் விருப்பத்தை செய்யும் ஒருவரும் இல்லை. அனைவரும் விலகி இருந்தனர். எல்லோரும் பாவம் செய்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தமது பணியை செய்யத் தொடங்கினான். மனிதரை தேவனுடன் ஒத்துக்கொள்வதற்காக அவர் கல்வாரியின் குரிசில் அவர்களை ஒத்துக் கொடுத்தார். அதனால் அவர் அதற்கு முன்னே சென்று தனது சிறந்த பணியைச் செய்து எருசலேம் உயிரூட்டி, சியோன் தேவனின் மலை அந்த சித்திரம் உயிரூட்டி ஆன்மீகமாக ஆனது. அப்போது அது இயற்கையாக படிப்படி அல்லாது ஆன்மீகமாகவும் இருந்தது. அதனால் நாமும் நமது ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவின் பிரார்த்தனையை வைத்துள்ளோம். அவர் தன் சீஷர்களுக்காக பிரார்த்தனை செய்தபோது அவர்கள் உலகத்திலிருந்து போகாமல் அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களை காத்து அவர்கள் பாவங்களைச் செய்யாமல் காத்திட வேண்டும் என்று தந்தையிடம் கூறினார். அவர்கள் உலகின் பாவங்களைச் செய்யாமல் என்னுடைய விருப்பத்தை செய்யக்கூடியவாறு அவர்கள் மற்றும் அவர்கள் மூலம் இப்போது நம்புவோர் அப்படியானவர்களே என்று அவர் பிரார்த்தனை செய்தார். அந்த இரட்சிப்பு கோரிக்கை ஆண்டவரின் வார்த்தையில் அவர்கள் பரிசுத்தப்படுத்தப்பட்டு உமது வேலையை தொடர்வதற்காக காத்து அவர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக அறிவிக்கப்படும். அதாவது அந்த தேவனுடைய பிள்ளைகள் என்ற தலைப்பை அவர்கள் உடையவராக இருக்க வேண்டும், அவர்கள் கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் தந்தையிடம் கூறினார். இது உண்மையில் நடக்கும். ஏனெனில் ஆண்டவரான இயேசு கிறிஸ்து சொன்னார். அவர் சொல்லியிருந்தது அவனுடைய திட்டம் உள்ளது என்று. அதனால் இந்த பிரார்த்தனைகள் அனைத்தும் பரிசுத்தமானவை. இவையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ளும் முறையாகும். நமக்கு பிரார்த்தனை செய்ய கற்றுக்கொள்ள. ஆனால் நாம் பார்க்கும்போது நாம் தேவனின் விருப்பத்தை செய்ய விரும்பினால் நமது பிரார்த்தனை தேவனிடம் சரியானதாக இருக்கும். ஏனெனில் நீங்கள் தேவனின் விருப்பத்தை செய்ய விரும்பவில்லை. உங்களுக்கு பாவங்களில் வாழ விரும்பினால் பாவத்தை செய்ய துடிக்கின்றீர்கள். அது முக்கியமல்ல என்று நினைத்தால் நீங்கள் எவ்வளவோ பிரார்த்தனை செய்தாலும் தேவன் அதை கேட்காது. அவன் அதை கேட்காது. தேவன் நமது பிரார்த்தனையை கேட்டுக்கொள்ள வேண்டும். அது செய்யும் ஒருவரின் மனதிலிருந்து உண்மையான திருந்தல் இருக்க வேண்டும். எஸ்திராஸ், சாலோமோன், தானியேல் ஆகியோரின் திருந்தலை நாம் இங்கே காண்கிறோம். அவர்கள் தங்கள் மனதை எவ்வாறு சமர்ப்பித்தார்கள் என்பதை காண்கிறோம். தேவன் அவர்களது பிரார்த்தனையை கேட்டான். தேவன் அவர்களுக்கு ஆசீர்வதித்தான். தர்மசூசி. ஆனால் தேவனின் வழியில் நடக்காமல் அவனது வழியை விட்டு விலகிவிட்ட துஷ்பிரகிருதர்களின் ஜெபங்களை தேவன் கேட்கவில்லை. இன்று நாம் தேவனை ஜெபிக்க கற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த ஜெபம் தேவனுக்கு கீழ்ப்படிவதுடன் அவனது சித்தத்தை கடைப்பிடிப்பதுடன் அவனது கட்டளைகளை நிறைவேற்றுவதுடன் இருக்க வேண்டும். எவ்வளவோ மக்கள் ஆலயங்களில், தேவாலயங்களில் அவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று கூறுகிறார்கள். அவர்கள் தேவாலயத்தில் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஒன்றுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் தேவாலயத்தில் இருக்கிறேன், நான் தேவாலயத்திற்கு செல்வேன், நான் தீர்க்க தரிசனத்தை கேட்கிறேன், தேவன் என்னை அழகான அதிசயமான வாக்குறுதிகளை அளித்துள்ளார், அங்கு ஆண்டவர் என்னுடன் பேசுகிறார், என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார், நான் இதையும் அதையும் செய்வேன் என்று கூறுகிறார்கள். ஆனால் இந்த நபர்கள் இன்னும் உலகில் செய்திருந்த அந்த பாவங்களை செய்வதில் தொடர்ந்து இருக்கிறார்கள். சிலர் இன்னும் மாந்திரீகமும் சூனியமும் செய்து வருகிறார்கள். தேவாலயத்தில் இருக்கிறார்கள். அங்கே வந்து கைவைப்புக்காகவும் தேவன் அவர்களுடன் அழகான விஷயங்களை பேசவும் வாக்குறுதிகளை அளிக்கவும் கேட்கிறார்கள். மற்றும் அவர்கள் அங்கே வந்து தங்களை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் அவர்கள் யாரை கபடம் செய்கிறார்கள்? மனிதர்களா? ஆம், மனிதர்களை அவர்கள் நிச்சயமாக கபடம் செய்வார்கள். ஆனால் தேவனை முடியாது.
இந்த மாதிரியான நபர்களின் ஜெபங்களை தேவன் கேட்பார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே, அவர்கள் மனந்திரும்ப விரும்பாமல் மாந்திரீகமும் சூனியமும் செய்து கொண்டே, அடையாளங்களை நம்பி, பழம்பெருமைகளை நம்பி, உலகம் சொல்வதையெல்லாம் நம்பி, சிலர் விபச்சாரத்தில் ஈடுபட்டு, சிலர் கள்ளத்தோசத்தில் ஈடுபட்டு, சிலர் மக்களை மோசடி செய்து, பொய்யாக பேசி துஷ்டமாக நடத்தி, பிறகு ஜெபிக்க வந்து, தேவனை நோக்கி ஜெபித்து, தேவன் என்னை கேட்கவில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் நீங்கள் தேவன் உங்கள் ஜெபங்களை கேட்க விரும்பினால், நீங்கள் முதலில் மனந்திரும்பி பாவத்தை விட்டு விலக வேண்டும். அதுவே ஜெபம் முழுமையானதாக இருக்க தேவையான ஒரே வழி. நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி, நாம் ஜெபிக்க கற்றுக்கொண்டோம். ஜெபம் செய்யுதல் எவ்வளவு அழகானது! காணுங்கள், காரணங்களை சொல்லி, தேவனுக்கு அனைத்து விஷயங்களையும் குறிப்பிட்டு, வரிசைப்படுத்தி ஜெபிக்கின்றோம். அது எவ்வளவு அழகானது! ஆனால் அந்த ஜெபம் மனந்திரும்பலும், நாம் ஆண்டவருக்கு முன்பாக செய்து வரும் அனைத்து பாவங்களையும் குற்றங்களையும் ஒப்புக்கொள்ளுவதும் இணைந்து இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மக்கள் அடையாளங்களிலும் பழங்கால பழக்கங்களிலும் வாழ்க்கை நடத்துகிறார்கள். ஆனால் நாம் தேவனை நமது உள்ளத்திலும் இதயத்திலும் வைத்துள்ளோம். எனவே நாம் அந்த அடையாளங்களை நம்பக்கூடாது. ஏனெனில் அதெல்லாம் தேவனை நையப் புடைக்கிறது. எனவே நான் தேவாலயத்தில் இருக்கிறேன், ஆனால் வெளியே சென்று இந்த அடையாளங்களையும் பழக்கங்களையும் பின்பற்றுகிறேன். பின்னர் ஒருவன் எனக்குச் சென்று சொல்கிறான், ஆஹா, உங்களுக்கு மாந்திரீகம் செய்துவிட்டார்கள், சூனியம் செய்துவிட்டார்கள். எனவே இந்த தாய்லிஸ்மானை அணியுங்கள். இந்த எதிர்ப்பை கொடுக்கிறேன். இந்த வளையல்களையும் கைகளுக்கு அணியுங்கள். இந்த விதவிதமான வண்ணங்களுடன் கூடிய வளையல்களையும் விதவிதமான விதைகளுடன் கூடிய வளையல்களையும் அணியுங்கள். அவையுடன் நீங்கள் மாந்திரீகத்திலிருந்து பாதுகாப்பாக இருப்பீர்கள். நான் தேவாலயத்திற்கு வருகிறேன், தேவனிடம் ஜெபிக்கிறேன், தேவனிடம் பல விஷயங்களை கேட்கிறேன். மாந்திரீகங்களிலிருந்து சூனியங்களிலிருந்து என்னை பாதுகாக்கும்படி அந்த ஆவிகளையும் சாபங்களையும் என்மேல் இருந்து அகற்றும்படி வேண்டுகிறேன். ஆனால் பிறகு வெளியே போய் மக்கள் சொல்வதை நம்புகிறேன். சிறிது ஆடை, சில மாலைகள், வளையல்கள், அனைத்து தாய்லிஸ்மான்களும் அமுலெட்டுகளும் அணிந்து மாந்திரீகம் என்னை தாக்காமல் இருக்கும் என்று நம்புகிறேன். இது என்ன? இது என்னை மனந்திரும்பவில்லை என்று அர்த்தம். நான் தேவனிடம் மனந்திரும்பவில்லை. தேவனுடைய வழியை புரிந்து கொள்வதில்லை. எனது ஜெபங்கள் பயனற்றவை. அவை ஆண்டவரின் முன்னிலையில் கேட்கப்படுவதில்லை. எனவே நாம் இந்த நம்பிக்கைகளை, அடையாளங்களையும் பழம்பெருமைகளையும் முழுமையாக விட்டுவிட வேண்டும். தேவன் சக்தி வாய்ந்தவர், தேவன் வல்லவர். தேவன் உங்களிடம் சொல்கிறார், நான் உங்களை விடுவிக்கிறேன், உங்களை காக்கிறேன், மாந்திரீகங்களை அகற்றுகிறேன். நீங்கள் அதை நம்புங்கள், அது போதுமானது. உங்களுக்கு தனிப்பட்ட ஆடை, நிறங்கள் அல்லது உடலில் அணிகலன்கள் தேவையில்லை. அவை பூதங்களையும் மாந்திரீகங்களையும் விரட்டாது. அது பொய், அது ஒரு வஞ்சகம். நீங்கள் தேவாலயத்தில் சென்று அந்த விஷயங்களை செயல்படுத்துகிறீர்கள். ஆனால் அதே நேரத்தில் ஜெபிக்கிறீர்கள், தேவனை வேண்டுகிறீர்கள், தேவனிடம் காரணங்களை முன்வைக்கிறீர்கள். ஆனால் அவற்றை நம்புகிறீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் நேரத்தை வீணடிக்கிறீர்கள். என்ன ஆகிறது தெரியுமா? பூதங்கள் அதிக காரணங்களுடன் உங்களிடம் வந்து உங்களை ஆட்கொள்ளும். ஏனெனில் நீங்கள் அந்த அமுலெட்டுகளையும் அடையாளங்களையும் பழங்கால நம்பிக்கைகளையும் நம்புகிறீர்கள். ஆகவே நீங்கள் தேவனின் முன்னிலையில் முழுமையான மனிதராக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு ஆணாக இருந்தாலும் அல்லது ஒரு பெண்மணியாக இருந்தாலும். நான் ஆண்டவரிடம் சொல்கிறேன், நாங்கள் பாவம் செய்துள்ளோம், தவறுகள் செய்துள்ளோம். நாம் எங்கள் தீமையின் விளைவுகளை அனுபவிக்கிறோம். தேவன் எங்களை தண்டிக்கிறார். ஆண்டவரே, எங்களை மன்னிக்கவும், எங்கள் தவறுகளை பொறுத்துக் கொள்ளவும். அப்படி நான் சொல்கிறேன் என்றால், நான் தேவனின் கட்டளைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து அவற்றை ஆச்சரியமாக பின்பற்ற வேண்டும். ஆண்டவரின் சித்தத்தினை பூர்த்தி செய்ய வேண்டும். ஆனால் இல்லை, குறிப்பாக இப்பொழுது, இந்த காலங்களில், இந்த மாதங்களில், விழாக்களிலும், நம்பிக்கைகளிலும், அடையாளங்களிலும், உணவுகளிலும் ஈடுபடுகிறார்கள். இறந்தவருக்காக உணவு செய்கிறார்கள். இல்லை, நான் அந்த இறந்தவருக்காக செய்யப்பட்ட உணவை
அல்லது அப்பத்தை அல்லது எதுவோ அல்லது மரணத்தின் கோலாகாரம் மரணத்திற்காக தயாரிக்கப்பட்ட கேக்குகளை தின்றுவிட வேண்டும் என்று கூறுகிறார்கள். வேதாகமத்தில் அவர்கள் வானத்தின் அரசிக்கு, அதாவது ராணி அஸ்தாரோத்துக்கு கேக்குகளைச் செய்யும்போது அந்த உருவத்திற்காக ஒரு பலியாட்டைச் செய்தார்கள். பின்னர் அந்த உணவையெல்லாம் பகிர்ந்து அனைவரும் அதைச் சாப்பிட்டார்கள் என்று சொல்லுகிறது. நீங்கள் அங்கே சாத்தான் மக்களிடம் கற்பிக்கும் அனைத்து நம்பிக்கைகளிலும் பழமொழிகளிலும் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட மாட்டும். உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். ஏனெனில் உங்கள் ஜெபம் தேவனால் கேட்கப்படும் போது நீங்கள் நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் மற்றும் அனைத்து அடையாளங்களையும் நம்பிக்கைகளையும் முழுமையாக விட்டுவிட வேண்டும். நீங்கள் பசியால் வாடவில்லை, இறந்தவருக்காக அல்லது மரணத்திற்காக அல்லது ஆவிகளுக்காக அல்லது பூதங்களுக்காக தயார் செய்யப்பட்ட உணவை அல்லது அப்பத்தை நாட வேண்டிய நிலையில் இல்லை. அந்த உணவை இறந்தவருக்காக எடுத்துச் சென்று பின்னர் அதை மக்களுக்கு பகிர்கிறார்கள். நீங்கள் பசியால் வாடவில்லையே. நீங்கள் உணவு சாப்பிட விரும்பினால் நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் அது மக்கள் செய்து கொண்டிருக்கும் பண் வழிபாட்டிலும் அந்த விக்கிரக ஆராதனை கலாச்சாரங்களிலும் கலந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் ஜெபித்து தேவனிடம் காரணங்களை முன்வைத்து அவரிடம் அழகான வார்த்தைகளை கூறினாலும் ஆண்டவர் உங்களை விட்டு விலகி நிற்பார், உங்களுடன் இருப்பதில்லை. ஏனெனில் அவர் சொல்லுகிறார், நீ என் வழிகளை புரிந்து கொள்ளவில்லை, என்னை அடியெடுப்பதில்லை, என் கட்டளைகளை நிறைவேற்றுவதில்லை. நான் உன் ஜெபத்தை எப்படி கேட்கப் போகிறேன்? நீ காரணங்களை முன்வைக்கிறாய், ஜெபம் செய்ய தெரிகிறது, அழகான விஷயங்களைச் சொல்கிறாய், ஆனால் என்னை மகிழ்விக்கவில்லை, எனக்கு தகுந்தவனாக இல்லை. எனவே என் அன்பான சகோதரர்களே மற்றும் சகோதரிகளே, அன்பான மக்கள், தேவாலயத்தில் புதிதாக இருப்பவர்கள், கவலைப்படாதீர்கள், வருந்தாதீர்கள், மனமுடைந்து கொள்வதில்லை. என்னுடைய போதனை இந்த விதமாக இருக்கிறது, ஏனெனில் நான் உங்கள் அனைவருக்காக நன்மையை மட்டுமே விரும்புகிறேன். நான் விரும்புவது உங்கள் அனைவருக்காக நல்லது மட்டுமே. நான் விரும்புவது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பது, உங்கள் ஜெபங்களை கேட்பது, உங்களுடன் இருப்பது, உங்களுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் உடல் நலமும் விடுதலையும் அதிகரிப்பையும் அளிப்பது. அதுவே என்னுடைய விருப்பம். எனவே நான் உங்களை உண்மையை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். நாம் இந்த தீய விஷயங்களிலிருந்து முழுமையாக விலகி தேவனை மகிழ்விக்க எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை. அப்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதித்து நமக்கு பல்லுயிரும் ஆசீர்வாதங்களையும் அருள்வார். ஆகவே மாட்சியும் மகிமையும் எங்கள் தேவனுக்கே சேரட்டும். என் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், உங்களை விடுவிக்கட்டும், உங்களுக்கு புத்திசாலித்தனத்தையும் அறிவையும் அளிக்கட்டும், அவர் வழிகளையும் நிரந்தர வாழ்வின் வழிகளையும் நன்றாக புரிந்து கொள்ள உதவட்டும். வாருங்கள், ஜெபிக்கலாம். பரமபிதாவே, நித்திய தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையே, எங்கள் மகத்தான வல்லமைமிக்க உண்மையான தேவனே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, மோசேயின் தேவனே, தானியேலின் தேவனே, எஸ்ராவின் தேவனே, நெகேமியாவின் தேவனே, வல்லமையுள்ள தேவனே, நீ அந்த மகா மனிதர்களுடன் இருந்தாய், தீர்க்கதரிசிகளுடன் இருந்தாய், உன் பணிகளுடன் இருந்தாய். நீ அவர்களுக்கு பல விஷயங்களை வெளிப்படுத்தினாய். நீ அவர்களிடம் உன் கட்டளைகளைச் சொன்னாய். ஒரு கிளர்ச்சியுள்ள மக்களிடம்தான், ஒரு முட்டாள்தனமான அறியாத குருடான மக்களிடம் உன் செய்தியை சொல்லச் சொன்னாய். அவர்கள் உனக்குச் சொன்னார்கள், எங்களுக்கு பயமாக இருக்கிறது, நாம் அந்த செய்தியைச் சொல்ல விரும்பவில்லை, ஏனெனில் அவர்கள் நம்ப மாட்டார்கள். ஆனால் நீ அவர்களிடம் சொன்னாய், அவர்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உன் கடமையை நிறைவேற்று. நான் உனக்கு கொடுத்த கட்டளையை செய், அதுவே சிறந்தது. தேவனுக்கு கீழ்ப்படிவது பல தியாகங்களிலிருந்தும் சிறந்தது. பரமபிதாவே, எங்கள் கர்த்தாவே, நாங்கள் உன் வழிகளை கற்றுக்கொள்கிறோம், உன் வார்த்தையை கற்றுக்கொள்கிறோம், உன் விருப்பங்களை கற்றுக்கொள்கிறோம். எங்களை உதவி செய் கர்த்தாவே. எங்களுக்கு புத்திசாலித்தனத்தையும் ஞானத்தையும் அறிவையும் கொடு. உன் போதனைகளை எங்கள் இதயங்களில், எண்ணங்களில், புரிதல்களில் நிறுத்த நாங்கள் இயல வேண்டும்.
உன் கொள்கைகளை எங்கள் மனங்களில் வைத்துக்கொண்டு உன் கட்டளைகளை நிறைவேற்றி உன் சித்தத்தைச் செய்யவும் உன்னை மகிழ்விக்கவும் நாங்கள் ஆசைப்படுகிறோம். பரமதேவனே, உமக்கு நன்றி சொல்கிறேன். எங்கள் ராஜாவே, நன்றி. பரமபிதாவே, நாங்கள் உன் முன்னிலையில் இருக்கிறோம் என்பதை அறிந்து நன்றி. உன் வழிகளை நாம் அறிந்து கொள்வதற்கும் இந்த முழுமையின் வழியில் நாம் நடப்பதற்கும் நன்றி. நம்மை தேடித் தந்து அழைத்துக் கொண்டு ஒவ்வொருவருக்கும் அற்புதமான வாக்குறுதிகளை அளித்த உனக்கு நன்றி. பரமதேவனே, உனது இரக்கத்திற்காக நாங்கள் தகுதியற்றவர்கள். ஆனால் உன் அன்பும் இரக்கமும் எவ்வளவு பெரியவை! உன் இரக்கத்தில் நீ நம்மை அழைத்தாய், நம்மை மன்னித்தாய், நம்மை பொறுத்து கொண்டாய். உமக்கு மாட்சியும் மகிமையும் எல்லாம் சொந்தமானது. வாழ்த்துப்பாடுகள் உனக்கு, வல்லமை மிக்க தேவனே. என் பரம தந்தையே, இந்த நேரத்தில் நான் உம்மிடத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அனைத்து நோயாளிகளையும் பல்வேறு நோய்களால் அவதிப்படும் அனைவரையும் உம் இரக்கத்தில் நினைவில் கொள்வீராக. ஆண்டவரே, அனைத்து வயதினருக்கும் உடல்நலக் குறைவு உள்ளது. சிலர் மிகவும் மோசமான நிலையில் உள்ளனர். தங்கள் வீடுகளில், மருத்துவமனைகளில், எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்கள் துயரத்திலும் வலியிலும் உள்ளனர். மாந்திரீகம் மற்றும் சூனியம் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களையும் நினைவில் கொள்வீராக. ஆண்டவரே, உம் வல்லமை மிக்க கரத்தை நீட்டி சிறையில் உள்ளவர்களையும் சுதந்திரம் மறுக்கப்பட்டவர்களையும் அவர்களுக்கு உதவியும் பாதுகாப்பும் அளிக்கிறீர். ஆண்டவரே, போதை மயக்கத்தில் இருந்து விடுபட முனைபவர்களுக்கும் உம்முடைய கருணையை காட்டுவீர். அந்த அசுத்த ஆவிகளை நீங்கள் திட்டமிட வேண்டுமென்றும் ஜெபிக்கிறேன். ஏனெனில் அவை பூதங்களே. அந்த ஆவிகள் மனிதர்களுடன் குடியிருப்பதன் மூலம் அவர்களை போதைக்கு அடிமையாக ஆக்குகின்றன. ஆண்டவரே, இந்த மக்களுக்கு இரக்கம் காட்டுவீர். ஏனெனில் அவர்கள் துயருற்று அவர்களின் சுற்றமும் துயரத்திற்குள்ளாகின்றது. பரமதந்தையே, சாத்தான் பலரை அழிக்க முயல்கிறது, தற்கொலைக்குத் தூண்டுகிறது. என் பரமதேவனே, உங்கள் மகத்தான மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமக்கு நன்றி. மாட்சியும் மகிமையும் உமக்கு என்றென்றும் சொந்தமானது. ஆமேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பரம ஆண்டவர் வாழியிருப்பாராக. இப்போது நாம் கர்த்தருக்கு காந்தி 104 பாடுவோம். இது புதிய காந்தி CD 6 வெளியிடப்படும். எப்பொழுது வெளிவரும் எனத் தெரியாது. அடுத்த ஆண்டு இருக்கலாம். நீ அறியவில்லை பாவி, ஆண்டவர் உன்னை மன்னிக்க முடியும். இதை நீங்கள் அறிவீர்கள். பாடுவோம். No sabes tú, pecador, que Jesús su sangre derramó, su sangre derramó. No sabes tú, pecador, que Jesús su sangre derramó, su sangre derramó. La derramó por tus pecados y por los míos también la derramó. La derramó por tus pecados y por los míos también la derramó. No sabes tú, pecador, que Jesús su sangre derramó, su sangre derramó. No sabes tú, pecador, que Jesús su sangre derramó, su sangre derramó. La derramó por tus pecados y por los míos también la derramó. La derramó por tus pecados y por los míos también la derramó. ஆண்டவருக்கு நன்றி. எங்கள் தேவனுக்கு நன்றி. எங்கள் பரம தந்தைக்கு நன்றி. மாட்சியும் மகிமையும் அவருக்கே சொந்தமானது. ஆண்டவர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து முன்னேறுங்கள். தைரியமாக இருங்கள். ஏனெனில் நித்திய வாழ்வை அடைய வேண்டும்.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் இதயத்தின் மனதார வாழ்த்துக்கள் மற்றும் சிரம்படிப்புகள் உங்களுக்கு. நான் உங்களை மிகவும் விரும்புகிறேன்.